இந்த நாளில் யுத்தங்கள் ஏன் என்கிற ஒரு காரியத்தை நாம் சற்று தியானிக்க போகிறோம். யுத்தங்கள் ஏன்? நம்முடைய வாழ்க்கை பாதையில் அடிக்கடி பல பிரச்சனைகள், போராட்டங்கள், எதிர்ப்புகள், வியாதிகள், இது போன்ற யுத்தங்களை நாம் அடிக்கடி சந்திக்கிறோம். பல நேரங்களில் அதை யுத்தங்கள் என்று நாம் நினைப்பது இல்லை. சில நேரம் ஒருவேளை யுத்தமாக இல்லாமல் இருக்கலாம். இருந்தாலும் ஆவிக்குரிய தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு காரியம் வருகிறது என்று சொல்லும்போது நாம் அது என்ன என்பதை கட்டாயமாக பார்க்க வேண்டும். பலர் என்ன செய்வார்கள் என்றால், வாழ்க்கையிலே கஷ்டங்கள் வருகிறது, துன்பம் வருகிறது, வியாதி வருகிறது, போராட்டம் வருகிறது என்று சொல்லும்போது, இப்படிதான் என் வாழ்க்கை எப்போது இருந்து கொண்டே இருக்கும், எனக்கு என்னைக்கும் பிரச்சனை தான், என்னைக்கும் வியாதி தான், என்றும் வருத்தம் தான், எப்போ பார்த்தாலும் என் வீட்டில் போராட்டம் தான் என்று அந்த காரியத்தை அதை ஒரு சீரியஸாக அதை எடுத்துக்கொள்ளாமல், இப்படியே தான் நான் போய்கொண்டு இருக்கணும், இதுதான் என் வாழ்க்கை, ஆண்டவர் எனக்கு இப்படி தான் எழுதி வைத்திருக்கிறார் என்று கூட சிலர் சொல்லிக் கொள்வதை நாம் கேட்டிருக்கிறோம். அப்படி சொல்லி வாழ்க்கையை ஓட்டும்படியாக கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. ஏதோ சும்மா சொல்லி கொண்டு போகிறதுக்கான வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கை கிடையாது. நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட ஒரு போராட்டமோ, பிரச்சனையோ, வியாதியோ, ஏதாவது எதிர்ப்புகளோ, சூழ்நிலைகள், தடைகள் இந்த மாதிரி வரும்போது நாம் அந்த இடத்துல சற்று நம்மை நிறுத்தி நிதானித்து பார்க்கணும். அதுக்கு பிறகு நம்முடைய வாழ்க்கை ஓட்டத்தை தொடங்க வேண்டும். அதை நிறுத்தணும், அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணணும். அப்படியே அந்த காரியத்தோட போய்கொண்டு இருக்கக்கூடாது. ஏன் இந்த பிரச்சனை, ஏன் இந்த கஷ்டம், அது ஒரு சின்ன தலைவலியாக தான் இருக்கட்டும், அதுக்கும் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஏன் ஆண்டவரே நான் நல்லா தானே இருந்தேன், இப்படி ஒரு தலைவலி வந்திருக்குதே. அப்போது சில நேரத்தில் ஆண்டவர் அதில் ஏதாவது உணர்த்தி தருவார். சில நேரம் நார்மலாக இருக்கலாம், அப்படி நம்ம ஜெபித்த உடனே கர்த்தர் சுகத்தை தருவார். சில நேரத்தில் நம்முடைய தவறுகளை உணர்த்தி தருவார். நமக்கு ஏதாவது தடைகள் வருகிறது என்றால் உடனே தடையை தாண்ட வேண்டும், தடையை உடைக்க வேண்டும் அப்படின்னு ஒரு டெண்டன்சி மட்டும் நமக்கு இருக்கக்கூடாது. தடையை தாண்டணும், தடையை உடைக்கணும், இது எல்லாம் இருக்குது வாழ்க்கையில். ஆனால் எடுத்த எடுப்பில் அப்படி நம்ம நினச்சிடக்கூடாது. கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ஏன் இந்த தடை வந்தது? நல்லா தானே நான் வேலையை ஆரம்பித்தேன், என்னுடைய ஓட்டம் இது நல்லா தானே ஆரம்பிச்சுது, இது நல்லா தான் படிக்க ஆரம்பித்தேன், வேலைக்கு நல்லா தான் போக ஆரம்பித்தேன், இல்லை இந்த தொழிலை நன்றாக தான் செய்ய ஆரம்பித்தேன், இல்லை இந்த வேலைக்கு நான் செல்லும்போது எனக்கு நல்ல அனுகூலங்கள் எல்லாம் இருந்தது, கர்த்தர் தான் எனக்கு சொன்னார், போக ஆரம்பித்தேன், ஏன் எனக்கு தடையாக இருக்குது? அப்போது ஆண்டவர் சமூகத்தில் ஒருவேளை அமர்ந்து இருந்து ஒரு பெரிய உபவாசம்லாம் பண்ணுறதுக்கான சமயம் இல்லாவிட்டால் கூட நம்முடைய சிந்தனை உடனடியாக ஆண்டவரை தொட வேண்டும், ஆண்டவரை நாட வேண்டும், அவருடைய அந்த பிரசன்னத்தை, அவருடைய வழி நடத்துதலை, இதை நாம் கட்டாயமாக நாட வேண்டும். அப்போதான் வாழ்க்கை சரியான பாதையில் சீராக ஓட முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்ட தேவ பிள்ளைகள், அவரோடு கூட ஞானஸ்நானத்தின் மூலமாக உடன்படிக்கை செய்து அவருடைய கரத்தை பிடித்து வழிநடக்கிற பிள்ளைகள், அவர் தமது பரிசுத்தாவியை நமக்குள்ளாய் தந்திருக்கிறார். இந்த விலையேற பெற்ற பொக்கிஷத்தை பெற்ற தேவ பிள்ளைகள் ஒரு ஆவிக்குரிய ஓட்டத்தில் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். அப்போ ஓடிக்கொண்டு இருக்கும்போது இப்படி உலகத்தில் வருகிற எதிர்ப்புகள், தடைகள், இவற்றை நாம பார்க்கும்போது இவைகளுக்காக சற்று சிந்தித்து, ஏன் இந்த பிரச்சனை, ஏன் இந்த யுத்தம் எனக்கு இப்போ அவசியம் இல்லையே, நான் ஏன் இப்போ யுத்தம் பண்ண வேண்டியதாக இருக்குதே, இல்லை ஏதாவது இருக்குமோ, விஷயங்கள் இருக்குமோ என்று கர்த்தருடைய சமூகத்தில் கேட்க வேண்டும். இந்த உபவாச நாட்களிலே நாம் கர்த்தருடைய சமூகத்திலே பல காரியங்களுக்காக விண்ணப்பிக்கிறோம், பல மாற்றங்களை விரும்புகிறோம் அல்லவா? இப்போது கூட நம்முடைய வாழ்க்கையில், இப்போது உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எந்த விதமான சூழ்நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறீர்கள்? ஒருவேளை நான் சொன்னது போன்று இப்படி ஏதாவது யுத்தங்களை சந்தித்து கொண்டு இருக்கிறீர்களா? சின்னதாக இருக்கலாம், பெருசாக இருக்கலாம். ரொம்ப நாள் போராடி பார்த்துட்டீங்க, ஆனால் இது வரைக்கும் உங்களுக்கு அதில் ஒரு வெற்றியோ, ஒரு விடுதலையோ, ஒரு ஜெயத்தையோ உங்களால் பார்க்க முடியவில்லை. எதுவாக இருந்தாலும் இந்த நாளில் நாம் கேட்கிற இந்த தேவ வார்த்தையின்படியாக நம்முடைய வாழ்க்கையில் ஏன் நாம் இந்த யுத்தத்தை செய்து கொண்டிருக்கிறோம்? இந்த யுத்தம் எப்படிப்பட்டது? நமக்கு நிறைய நேரம் ஒரு இப்படிப்பட்ட போராட்டம், தொடர்ச்சியான ஒரு சூழ்நிலை நமக்கு சில நேரம் தோணும், என் வாழ்நாள் காலத்தில் இதிலே நான் ஒரு விடுதலையை காண முடியுமா, அல்லது இதில் எனக்கு ஒரு வெற்றி கிடைக்குமா, அந்த வெற்றியை நான் பார்ப்பேனா, அதை நான் அடைந்து கொள்வேனா என்று கூட நீங்கள் ஏக்கத்தோடு இருக்கலாம். அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த நாளில் கர்த்தர் தருகிற வார்த்தை இதுதான். இந்த யுத்தம் ஏன் என்று நம்ம கண்டுபிடிக்க வேண்டும். அப்போ அந்த யுத்தத்துக்கான காரணத்தை கண்டுபிடிச்சிட்டோன்னா அதை எப்படி நம்ம சரி பண்ணுறது அப்படிங்கிறதையும் ஆவியானவர் நமக்கு சொல்லி கொடுப்பார். அப்போ நம்ம அந்த யுத்தத்தில் இருந்து ஒரு விடுதலையை பெறலாம், ஜெயத்தை பெற்றுக்கொள்ளலாம், ஒரு வெற்றியை அடைந்து கொள்ளலாம், அந்த யுத்தத்துக்கு ஒரு முடிவை கட்டலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில யுத்தங்கள்
காரணமுள்ள யுத்தமும் இருக்குது, காரணம் இல்லாத யுத்தம் நிறைய இருக்குது. ஒரு சிலதை நம்ம பார்க்க போகிறோம். பரிசுத்த வேதாகமத்திலே நம்ம பார்க்கும்போது அநேக யுத்தங்களை குறித்து நம்ம படிக்கிறோம். நிறைய யுத்தங்கள். இந்த யுத்தங்கள்லாம் பார்க்கும்போது ஏன் இந்த யுத்தம் வந்தது, இந்த யுத்தம் எதுக்காக பண்ணாங்க, இல்லை இந்த யுத்தம் எல்லாமே இருந்திருக்கலாமா, இப்படி நம்ம நினைக்கும்படியாக பல சூழ்நிலைகளை நாம் பார்க்க முடியும். அதிலே ஒரு சில காரியங்களை நாம் தியானித்து நம் வாழ்வில் நாம் செய்து கொண்டிருக்கிற அல்ல நாம் சந்தித்து கொண்டிருக்கிற யுத்தத்திற்கான காரணங்களை கண்டுபிடித்து அதில் நாம் ஒரு பெரிய ஜெயத்தை அடைந்து கொள்ள போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவதாக ஒரு தடைகளை தகர்ப்பதற்கான யுத்தங்கள் வாழ்க்கையில் வருகிறது. தடைகளை தகர்ப்பதற்கான தகர்க்க யுத்தங்கள். இதை நாம் பார்க்கும்போது விசேஷமாக இந்த யுத்தங்களை நாம் மோசேயுடைய அந்த மோசேயினுடைய அவருடைய அந்த காலகட்டத்தில் நாம் அதை பார்க்க முடியும். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினார், கானான் தேசத்தை வாக்குத்தத்தம் பண்ணினார், அங்கே கொண்டு போனார். ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களோடு அங்கே இருந்தார். அப்படி இருக்கும்போது யாக்கோபுடைய நாட்களில் ஏற்பட்ட பஞ்சத்தின் காரணமாக அங்கே யோசேப்பு முன்னதாகவே கொண்டு போகப்பட்டான். அங்கே இருந்த அந்த யோசேப்பின் மூலமாக வந்த அழைப்பில் இந்த பஞ்ச காலத்தில் உயிரோடே காக்கப்படும்படியாக இந்த யாக்கோபின் குடும்பம், அதாவது இஸ்ரவேலின் குடும்பம் அன்று எகிப்துக்குள்ளாக போனார்கள். அவர்கள் எகிப்திலே சுமார் 430 வருஷங்கள் அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். முதல்ல அங்கே போய் நல்லா தான் இருந்தாங்க, பெரிய ராஜ மரியாதை தான். ஆனால் யோசேப்பை அறியாத புதிய ஒரு ராஜன் தோன்றின காலகட்டத்தில் இந்த மக்கள் ஒரு அந்நியர்களாக கருதப்பட்டார்கள். இவர்கள் ஏதோ விரோதம் செய்து கலகம் உண்டாக்கி விடுவார்கள் என்று சந்தேகிக்கப்பட்டார்கள். அதனால இவர்கள் கொடுமையாய் வேலை வாங்கப்பட்டார்கள், அடிமைகளாக நடத்தப்பட்டார்கள். இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்தில் சுமார் 430 வருஷம் நிறைவு பெறும்போது கர்த்தர் மோசேயை கொண்டு இந்த ஜனங்களை வெளியே கொண்டு வருகிறார். வெளியே கொண்டு வர்றது சும்மா இல்ல, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒரு இடத்துக்கு போறதுக்கு தான் ஆண்டவர் கொண்டு வருகிறார். அந்த பாதையிலே பலவிதமான தடைகள் வந்ததை பார்க்கலாம். ஃபர்ஸ்டே செங்கடல் வந்துருச்சு. அதை விட பயங்கரமாக பார்வோனின் சேனை பின்னாடி வந்தது. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது ஜனங்கள் ரொம்ப பயந்து போயிட்டாங்க. ஐயோ, இந்த கடலிலே மூழ்க போறோமா, பின்னால திரும்பினா பார்வோன் சேனைகிட்ட மாட்ட போறோம். ஏற்கனவே அவனுடைய அடிமைத்தனத்திலிருந்து தப்பி வந்தோடனே ரொம்ப சந்தோஷம். ஆனால் இப்போது மறுபடியும் எங்களை அடிமையாக கொண்டு போய் விட போகிறான் என்ற ஒரு பயம். அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இவர்கள் நிற்கும் போது கர்த்தர் அங்கே ஒரு அற்புதத்தை செய்கிறார். அங்கே அந்த தடை அகற்றப்படுகிறது. கர்த்தரே ஒரு முழுமையான யுத்தத்தை அங்க செய்கிறார். அது மட்டுமல்ல, எதிராக பின்தொடர்ந்து வந்த பார்வோனின் சேனை செங்கடலில் மூழ்கடிக்கப்பட்டது. இன்னும் இதைவிட பார்க்க போனா இன்னும் சில யுத்தங்களை சந்திக்கிறார்கள். அதுல நம்ம சுருக்கமாக நான் அதை சொல்ல விரும்புகிறேன். யாத்ராகமம் 17:8 முதல் 26 வரை உள்ள வசனங்களில் அமலேக்கியர் ரெவிதீமிலே இவர்களோடு வந்து யுத்தம் பண்ணுகிறார்கள். அப்படி ஒரு யுத்தம் வருது, அமலேக்கியரால் யுத்தம் வருகிறது. இந்த யுத்தம் வரும்போது அங்கேயும் அப்படிதான், அங்க ஒரு பயங்கரமான விதத்தில் கர்த்தர் ஆச்சரியமான விதத்தில் யுத்தம் செய்து அற்புதத்தை கொடுக்கிறார். அங்கே மோசேயுடைய கை அந்த தேவனுடைய கோலை பிடித்து கொண்டு உயர்ந்திருக்கிறது. அப்போ ஊரும் ஆரோனும் உதவியாக நின்று கரங்களை தாங்கி பிடிக்கிறார்கள். யோசுவா களத்தில் இறங்கி யுத்தம் செய்கிறார். யுத்தம் ஜெயித்தது. ஹல்லேலூயா. கர்த்தர் யுத்தம் பண்ணினார் அந்த ஜனங்களுக்கு விரோதமாய். கர்த்தர் அவர் சொன்னார், அமலேக்கியனோடு கர்த்தருடைய யுத்தம் தலைமுறையாக நடக்கும். அப்போ மிக பயங்கரமான ஒரு யுத்தம். அமலேக்கியன் என்பது மாம்சத்துக்கு இதாக உவமையாக சொல்லப்படுகிறது. அப்போ அந்த போராட்டம் எப்படி ஒரு மாம்சத்தில் வாழுகிற நமக்கு வாழ்நாளெல்லாம் மாம்சத்தில் போராட்டம் உண்டோ, அது போல கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அன்று தலைமுறையாக யுத்தம் நடக்கும் என்று கர்த்தர் வைராக்கியமாக சொன்னார். அப்போ அமலேக்கியன் எதிர்த்து வந்தான் ரெவிதீமிலே, அங்க ஒரு யுத்தம் நடந்தது. அப்போ தேவ ஜனங்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை சுதந்திரிக்க தான் அவங்க புறப்பட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க. கானான் தேசத்தை ஆபிரகாமுக்கே வாக்கு பண்ணினார். அப்புறம் அவங்கெல்லாம் குடியிருந்தாங்க. பிறகு யாக்கோபு சொல்றார், நீங்க மறுபடியும் அங்க போவீங்க, அப்போ என்னுடைய எலும்புகளை நீங்க எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்றார். இவ்வளவு உறுதியாய் சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொள்ளும்படிதான் தேவஜனம் யாத்திரை செய்கிறார்கள். ஆனால் அவர்களும் வாழ்க்கையில் யுத்தங்களை சந்தித்தார்கள். நம்ம மறந்து போகக்கூடாது. தேவஜனம்தான், அழைக்கப்பட்டவர்கள் தான், அந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டு வரப்பட்டவர்கள் தான் வாக்கு தத்தத்துக்காக தான் போறாங்க.
அவங்க நினைச்சிருக்கலாம், ஏன் நாங்க கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளதானே போகிறோம், ஏன் எங்களை அமலேக்கியன் எதிர்க்க வேண்டும், ஏன் எங்களுக்கு பிரச்சனை வர வேண்டும், அப்படி அவங்க நினைச்சு இருக்கல. யுத்தம் செய்தார்கள். ஹல்லேலூயா. அப்போ நாம் செய்ய வேண்டிய யுத்தங்கள் இருக்கிறது. அதுல ஒன்றுதான் இந்த தடைகளை தகர்க்கும்படியான யுத்தங்களில் கர்த்தர் யுத்தம் செய்கிறார். நாமும் யுத்தம் பண்ண வேண்டிய, அந்த முகத்தில் நிற்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அடுத்ததாக கானானியனான ஆராத் என்கிற ராஜா, என்னாகும் 21:1 முதல் 3 வரை உள்ள வசனங்களை படிக்கிறோம். ஓர்மாவின் அருகில் அவன் வருகிறான். அந்த இடத்துல வரும்போது அங்கேயும் யுத்தம் நடக்கிறது. அங்கேயும் கர்த்தர் ஜெயத்தை கொடுக்கிறார், தடை மாற்றப்படுகிறது. அதே போல பாசானின் ராஜாவாகிய ஓகு வருகிறான், கர்த்தர் அவனை அழிக்கிறார். எமோரியரின் ராஜாவாகிய சீகோன் யுத்தத்துக்கு வரலாம். ஜனங்கள் எல்லாம் கானானுக்குள் பிரவேசிக்க போகிறார்கள் அப்படின்னு அவன் கேள்விப்படுறான். உடனே அவன் என்ன பண்றான், அங்கே யுத்தத்துக்கு வருகிறான். அவன் வழி நடக்க கூடாதபடி இடம் கொடுக்கல. அவனுக்கு தெரிஞ்சிருச்சு, இவங்க கேட்குறாங்க, நாங்கள் ராஜபாதை வழியாக போயிடுவோம், எந்த சேதத்தையும் கொடுக்க மாட்டோம், நாங்கள் புறப்பட்டு போகிறோம்னு கேட்டு அவன் இடம் கொடுக்கல. மட்டுமல்ல, யுத்தம் செய்யும்படி எதிரிட்டு வருகிறான். அப்போ அங்கே தடை வருகிறது. இந்த தடையையும் யுத்தத்தினால் ஜெயித்து மேற்கொள்ளுகிறார்கள். அன்பான தேவ பிள்ளைகளை, நாம் இதுல சில தடைகளை பார்த்தோம். சிலர் வந்து தடை செய்தார்கள். அமலேக்கியன் வருகிறான், கானானிய ராஜாவாகிய ஆராத் வருகிறான், இனி ஒர்மாவிலே பாசானின் ராஜாவாகிய ஓக் வருகிறான், எமோரியரின் ராஜாவாகிய சீகோன். இப்படி எத்தனை பேர் பாதையிலே தடைகளை ஏற்படுத்தினாலும் மோசே தலைமையிலான அந்த யாத்திரையிலே கர்த்தர் இவர்களுக்காக தடைகளை தகர்த்தார். அப்ப யுத்தங்களை சந்திக்க வேண்டியது வந்தது. நாமும் இப்போது பரலோகத்துக்கு நேராக, நம்முடைய நித்திய ராஜ்யத்துக்கு நேராக ஒரு யாத்திரை செய்து கொண்டு இருக்கிறோம். இந்த உலக வாழ்க்கையில தான், வனாந்தரத்திலே தான் யாத்திரை செய்கிறோம். அன்று இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்துக்கு நேராக பிரயாணம் பண்ணும்போது வனாந்தரத்திலே தான் அவங்களை ஆண்டவர் வழி நடத்தி கொண்டே போனார். அப்போ அந்த வனாந்தர பாதையிலே அவர்களுக்கு எத்தனையோ தடைகள், யுத்தங்களான தடைகள் வந்தது. அந்த யுத்தங்களில் எல்லாம் கர்த்தர் அவர்களோடு கூட இருந்து ஜெயத்தை கொடுத்தார். அப்போ நாம இதை படிக்கும்போது, இதை குறித்து கேட்கும்போது நமக்குள்ளாக ஒரு விசுவாசம் பெருக வேண்டும். என்ன, நாம் செய்கிற இந்த பரலோக பயணத்தில், நாம் பண்ணுகிற இந்த நித்திய ராஜ்யத்துக்கான பயணத்தில் எனக்கு கட்டாயம் தடைகள் உண்டு. தடைகள் உண்டு. சொல்ல பயமா இருக்குதா? தடைகள் உண்டு. நம்ம தான் டெய்லி சந்திக்கிறோமே, அனுதினம் எத்தனை தடைகளை சந்திக்கிறோம் இல்லையா? எத்தனையோ பாடுகளை நாம் அனுபவிக்கிறோம். எவ்வளவோ எதிர்ப்புகளை சமாளிக்க வேண்டியது இருக்கிறது. ரொம்ப சுருக்கமா சொல்லப்போனா, ஆலய ஆராதனைகளுக்கு வருகிறதா இருக்கலாம், இப்படி ஜெபங்களுக்கு வருவதற்காக இருக்கலாம், இல்ல வேதம் வாசிக்க, ஜெபிக்க, ஆண்டவருக்காக வாழ, பரிசுத்தமாய் வாழ, நம்ம நல்ல திவ்ய சுபாவங்களில் பெருகி வளர, இப்படிப்பட்ட காரியங்களிலே நாம் அதுல நம்ம நல்லா வரணும் அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு விரோதமா எத்தனையோ தடைகள் அவற்றில் வருகிறது. உடனே என்ன செய்யறோம், என்ன பதில் சொல்லுகிறோம், என்ன சொல்லுகிறோம்? அதற்காக நான் இனி கொஞ்சம் அமைதியா இருக்க போறேன், நான் இனி போகல, நீங்க எல்லாம் அப்படி சொல்றீங்களா, நான் போகல, இல்லை இப்படிலாம் இருக்கிறதுனால நான் இனி இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிற்க மாட்டேன், நான் எல்லார போல நான் இருந்துக்கிறேன், அப்படி நம்ம நினைக்கிறோமா? இல்லை. அப்படி இருந்திருந்தா இந்த ஜனங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தில் தான் இருந்திருப்பார்கள். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானானில் அவர்கள் பிரவேசித்திருக்கவே முடியாது. இன்று கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற வாக்குத்தத்த பூமியை நாம் சுதந்திரிக்க வேண்டும் என்றால், கர்த்தருடைய அந்த ராஜ்யத்திலே நாம் பிரவேசிக்க வேண்டும் என்றால், வாழ்க்கையில் வருகிற அந்த தடைகளை சந்தித்து தான் ஆக வேண்டும். இது சந்திக்க வேண்டிய தடைகள், இது மேற்கொள்ள வேண்டிய தடைகள். இதை விட்டு தடையா இருக்குது, நான் கொஞ்சம் அந்த பக்கமா போறேன், எனக்கு வந்து ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள ரொம்ப ஆசை, ஆனால் என்னில் இருக்கிறான் எனக்குள்ளாக உலக பிரகாரமாக வாழ வேண்டும், உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்கணும். ஒரு கல்யாண வீட்டுக்கு போறேன்னா அந்த வீட்டுல என்னோட கூட வர்றவங்க, இல்லை என் குடும்பத்தினர், என்னுடைய உறவினர்கள், நண்பர்கள், இவர்களை போல நான் இருக்க வேண்டும். அதனால நான் இப்போதைக்கு இந்த விட்டு விலகுதல் என்கிற இந்த வழியை கொஞ்சம் விட்டு மாறிடுறேன். அப்படி எத்தனை பேர் இருந்துகிட்டு இருக்கிறீங்க? ஆண்டவர் உங்களோடு கூட சொல்லுகிறார், நாட்கள் சமீபித்து விட்டது. இனி இந்த பொண்ணுக்காக, பொருளுக்காக, உலகத்துக்காக வாழ வேண்டிய காலங்கள் அல்ல. அன்னைக்கு தீர்க்கதரிசியே இந்த கேயாசிட்டு சொன்னாரு, இது வாங்குகிற காலமாப்பா, இது அனுபவிக்கிற காலமா இல்ல அப்படின்னு சொல்லி எச்சரிப்பாய் வார்த்தைகளை சொன்னார். இன்றைக்கு அந்த வார்த்தைகள் தான் சொல்லப்படுது. லோத்தின் நாட்களில் நடந்தது போலவும், நோவாவின் காலத்தில் நடந்தது போலவும், மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். அப்ப இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு முன்னால பெரிய தடைகளாக இருக்கலாம், நம்முடைய வழியின் குறுக்கே வரலாம். நம்ம ராஜ பாதையில நடந்து போயிட்டே இருக்கிறோம், நித்திய ஜீவ பாதையிலே நேர் வழியில நடந்து போய் கொண்டு இருக்கிறோம். இந்த பாதையிலே இப்படிப்பட்ட காரியங்கள் வருகிறது. அதே போல உலகத்தின் ஏதாவது ஒரு ஆசீர்வாதங்கள், நன்மைகள்
உலக மேன்மைகள், சொத்து மற்றும் ஏதோ ஒரு பொருள், இவற்றுக்காக பிடிவாதமாய் நிற்கிறீர்களா? உங்களுடைய உடன் பிறந்தவர்களோடு இருக்கலாம், இல்லை உங்க பெற்றோரோடு இருக்கலாம், இல்லை மற்றுள்ள மக்களோடு இந்த உலக பொருளுக்காக சண்டையிட்டு கொண்டு இருக்கிறீர்களா? அதுல போய் அந்த தடையில முட்டி முட்டி நின்றுட்டு இருக்கிறீங்களா? அதை மேற்கொள்ளத்தக்க பலனை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. அன்று அழகாக ஒவ்வொரு யுத்தங்களை செய்து ஜெயத்தை பெற்றுக்கொண்டார்கள். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தார். இது போல நீங்கள் இன்று கடந்து செல்லுகிற இந்த பாதையிலே எந்த தடைக்கு எப்படி ஜெபிக்கணும், எந்த தடைக்கு எப்படி யுத்தம் பண்ணணும், எந்த தடையை எப்படி மேற்கொள்ளணும் என்கிறதை அவர் அழகாக உங்களுக்கு கற்று தருவார், காண்பித்து தருவார், சொல்லி தருவார், வழி நடத்துவார். அப்படி இருக்கும்போது இந்த தடைகளை எல்லாம் தாண்டி நாம் நம்முடைய நித்திய ஜீவ பாதையிலே நேராக ஓட முடியும். ஹல்லேலூயா. தடையெல்லாம் தாண்டினோன்னு உடனே போய் சேரல, இன்னும் அவர்களுக்கு சற்று தூரம் போக வேண்டியது தான் இருந்தது. ஆனா வாழ்க்கையிலே பல தடைகள் வந்து கொண்டே இருந்தது. அடுத்து நம்ம பார்க்கிறோம், வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க தடை ஒரு யுத்தம் பண்ண வேண்டியதா இருக்குது. முதல்ல நம்ம பார்த்தா தடைகளை தகர்க்க செய்ய வேண்டிய யுத்தங்கள். அடுத்ததாக வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க செய்ய வேண்டிய யுத்தங்கள் அநேகம் இருக்கிறது. இதை நம்ம யோசுவாவுடைய புஸ்தகத்துல நம்ம அதிகமாய் பார்க்கிறோம். கர்த்தர் யோசுவாவுக்கு அந்த வேலையை தான் கொடுத்திருந்தார். யுத்தம் செய்யணும், ஜெயிக்கணும், பங்கு போட்டு கொடுக்கணும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. இதுதான் ஆண்டவர் யோசுவாவுடைய பொறுப்பிலே கொடுத்திருந்தார். அப்படி கொடுக்கும்போது நம்ம படிக்கிறோம், யோசுவா 1ஆம் அதிகாரம் அதனுடைய 2ஆம் வசனம் முதல் 9ஆவது வசனம் வரை மிக அழகாக ஆண்டவர் சொல்றார். ஆண்டவர் யோசுவாவுக்கு யுத்தம் செய்து அந்த வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்கிற ஒரு பொறுப்பை கொடுத்திருந்தார். அவர் அதை எதிர்பார்த்து இந்த யோசுவாவை மோசேக்கு பிற்பாடு ஒரு தலைவனாக, 2வது தலைவனாக ஏற்படுத்தி வைக்கிறார். இவரும் கொண்டு போய் அந்த வாக்குத்தத்த பூமிக்குள்ள போய் அதில் வெற்றியை பெற்று அதை சுதந்திரித்து அதை எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு பங்கிட்டு கொடுக்க வேண்டும். மிகப்பெரிய பொறுப்பு அல்லவா யுத்தம் செய்வது. மோசேயோடு இருந்த சில யுத்தங்களை பார்த்திருக்கிறார், கர்த்தர் நடத்தினவைகள் தெரியும். இருந்தாலும் தான் தலைவனாகும் போது அந்த காரியம் மிக ஒரு பெரிய பாரமாக இருக்கும். இதை அறிந்து கொண்ட கர்த்தர் அந்த 1ஆவது அதிகாரம் 2ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் வரைக்கும் மிக அழகாக சொல்லுகிறார். நாம் அதை வாசித்து சற்று தியானிப்போம். வாசிக்கலாம். என் தாசனாகிய மோசே மரித்து போனான். இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். ஆண்டவர் சொல்றாரு, இப்போ நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்திருந்து இந்த யோர்தானை கடந்து எழுந்திருங்க. எல்லாரும் அப்படியே இருந்துராதீங்க. என் தாசனாகிய மோசே மரித்து போனான், இப்போது நான் உன் கையில் இந்த பொறுப்பை தருகிறேன், நீ இதை கொண்டு போகணும், இந்த ஜனங்களை நடத்தி கொண்டு போக வேண்டும். இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்திருந்து யோர்தானை கடந்து அடுத்தது இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். மிக அழகாக ஆண்டவர் அழகாக யோசுவாவுக்கு சொல்லி கொடுக்கிறார். அடுத்த வசனம் வாசிப்போம். நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். இவ்வளவு நாட்களும் வழி நடந்து கொண்டே வந்தார்கள். அவர்கள் சந்தித்த போராட்டங்கள்லாம் நம்ம வாசிச்சிருக்கிறோம் வேதாகமத்துல. அவ்வளவு அந்த ஜனங்கள் போராடுவார்கள், பெரிய பெரிய பிரச்சனைகள் வரும், குறைவுகள் வரும், இல்லாமைகள் வரும், முறுமுறுப்பு வருது, நிறைய யுத்தங்கள் வருகிறது, அழிவு வருகிறது, ஆண்டவரால் தண்டனை கொடுக்கப்படுகிறது. அப்படியே நிறைய இவர் பார்த்து 40 வருஷ காலமாக எல்லாம் அது நடந்து சுற்றி நடந்து இப்போது அந்த கடைசி கட்டம், அதாவது கர்த்தர் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேற போகிற அந்த நாட்கள், அதை சுதந்திரிக்கிற நாட்கள், அது வருகிற நேரத்துல தான் யோசுவா நிற்கிறாரு. அவர் அப்ப ரொம்ப டென்ஷனா இருந்திருப்பாரு. ஆண்டவர் அவரோடு கூட ஆரம்பத்திலே அழகாக இடைப்படுகிறார். நீங்கள் எழுந்து யோர்தானை கடந்து நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள், நான் சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். யாருக்கு சொன்னாரு? ஆபிரகாமுக்கு சொன்னார்ல, நீ நடந்து திரின்னு சொன்னார். அந்த இடத்தை நான் உங்களுக்கு கொடுத்தேன் என்று சொல்லுகிறார். ஏற்கனவே அந்த காலத்திலே வாக்குத்தத்தம் பண்ணி வைத்து விட்டார். இவர்கள் போய் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டியதுதான் இனி பாக்கியாக இருக்கிறது. இப்போது அந்த பொதுவான வாக்குத்தத்தத்தை சொல்லிவிட்டு இனி யோசுவாவுக்கென்று தனியாக பேசுகிறார். 5வது வசனம் வாசிப்போம்.
நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. உன்னை கைவிடுவதும் உன்னை இல்லை. கைவிடுவதும் இல்லை. பலன் கொண்டு திடமனதாயிரு. பலங்கொண்டு திடமனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். ஹல்லேலூயா. இன்னும் ஆண்டவர் சொல்லிக் கொண்டே போகிறார். நம்ம தொடர்ந்து வாசிக்கலாம். அந்த 9ஆம் வசனம் வரைக்கும் ஆண்டவர் இதுதான் மிக அழகாக சொல்லி இருக்கிறார். அப்போ பொதுவான வாக்கு கட்டளையை கொடுக்கிறார். நீங்க எழும்பி போங்கன்றாரு. அப்புறம் ஜனங்கள் நான் வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்தை உங்களுக்கு கொடுத்தேன் என்று சொல்லிவிட்டார். அப்புறம் மோசேக்கு சரியான கட்டளைகளை கொடுக்கிறார். யோசுவாவுக்கு முதல்ல வாக்குத்தத்தத்தை சொல்லிவிட்டு அடுத்தது கட்டளை கொடுக்கிறார். கட்டளை கொடுக்கிறது தான், நீ நியாயப்பிரமாணத்தின்படி செய்ய கவனமாயிரு, நீ அதை விட்டு விலகாதிரு, நீ வலதுபுறம் இடதுபுறம் விலகாதே, நீ திடமனதாயிரு, இந்த நியாயப்பிரமாணப்படி செய்யறதுக்கு மட்டும் புத்திமானாய் நீ நடந்து கொள், திகையாதே கலங்காதேன்னு சொல்றார். அதுக்கப்புறம் அப்போ அவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார் என்றால் அதற்கு முன்பதாக ஒரு கட்டளையை கொடுக்கிறார். யோசுவாவை சொல்றாரு, நீ இந்த ஜனத்துக்கு இந்த தேசத்தை சுதந்திரித்து கொடுக்க போகிற யோசுவா, ஆனா நீ என்ன செய்யணும், என் நியாயப்பிரமாணத்தின்படி செய்ய கவனமாயிருக்க வேண்டும். ஆண்டவர் எதிர்பார்க்கிறது அதுதான். அப்போ வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்க வேண்டிய இந்த யுத்தங்கள் நிறைய நடந்தது. யோசுவாவும் நல்ல யுத்தம் செய்துதான் அந்த ஒவ்வொரு ஜனங்களை வைத்து செய்தார். இருந்தாலும் கர்த்தருடைய ஆலோசனையை பெற்றுக்கொண்டார், வழிநடத்துதலை பெற்றுக்கொண்டார். அவரிடத்திலே அவரோடு ஆண்டவரோடு கூட இருந்துதான் அந்த காரியங்களை செய்தார். அப்போ இந்த யுத்தங்களை செய்வதற்கு ஒரு தகுதி இருக்கிறது, சுதந்திரிப்பதற்கு ஒரு தகுதி. வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்றால் ஒரு தகுதி உண்டு. அதுதான் அந்த கர்த்தருடைய கட்டளையை நிறைவேற்ற வேண்டியது. இன்றைக்கும் கர்த்தருடைய கட்டளையை நிறைவேற்ற வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் அநேக வாக்குத்தத்தங்களை தந்திருக்கிறார். யாருக்கெல்லாம் வாக்குத்தத்தங்களை கர்த்தர் தந்திருக்கிறார்? கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேகருக்கு, எல்லாருக்குமே கொடுத்திருக்கிறார் வாக்குத்தத்தங்களை. அப்போ வாக்குத்தத்தங்களை நாம் பெற்றிருக்கும் போது நாம் உடனே என்ன பண்றோம்? வாக்குத்தத்தங்களை பெற்றவுடன் என்ன பண்ணும்? ஒரு எதிர்பார்ப்பு. என்ன எதிர்பார்ப்பு? இந்த வாக்குத்தத்தம் படி என் வாழ்க்கையில நடக்கும். ஆண்டவர் இந்த வார்த்தையை தந்திருக்கிறார், இதுபடி என் குடும்பத்துல நடக்கும், என் பிள்ளைகளுக்கு நடக்கும், என் புருஷனுடைய வாழ்வில நடக்கும், என் வாழ்வில நடக்கும், கர்த்தர் இதை செய்வார் என்று சொல்லி ஒரு எதிர்பார்ப்பை நாம் வைக்கிறோம். அந்த வாக்குத்தத்தம் கிடைத்த புதிதுல ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும். நம்முடைய விசுவாசமும் நம்முடைய நம்பிக்கையும் நம்முடைய எதிர்பார்ப்பும் எல்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். என்னன்னா, வாக்குத்தத்தை தந்துட்டாரு, இப்போ நடந்துரும், வாக்குத்தத்தை தந்து விட்டார், இப்போ நடந்துரும். ஆனால் நாட்கள் போகும்போது சில வாக்குத்தத்தங்கள் மறந்தே போய் விடுகிறது. யாரோ ஒருத்தர் ஒரு பிரசங்கத்திலேயோ ஒரு வார்த்தையிலேயோ சொன்ன உடனே இது எனக்கு ஆண்டவர் ஒரு நாள் வாக்குத்தத்தமாக தந்தாரே என்ற ஞாபகம் வருது. சில நேரம் பைபிள் படிக்கும்போது இந்த வசனத்தை கொண்டு ஆண்டவர் என்னோட பேசினாரே, இது வாக்குத்தத்தை எனக்கு தந்திருக்கிறாரே என்று நம்ம நினைக்கிறோம். அப்படி இல்லாதபடிக்கு அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் வரைக்கும் அதிலே நாம் உறுதியாக அந்த மனதில் வைத்து அதற்காக ஜெபிக்க வேண்டும். இதிலே நாம பார்க்கிறது, வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்கும்படியாக நாம் செய்ய வேண்டிய யுத்தங்களுக்காக முதலாவது ஆயத்தம் என்னவென்றால், இந்த நியாயப்பிரமாணத்தின்படி செய்ய மாத்திரம் கவனமாயிரு. நாம் அழகாக அந்த வசனங்களை படித்தோம் அல்லவா? அந்த வசனங்களை மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. நீ இந்த 6வது வசனத்திலே 8வது வசனத்திலே பார்க்கிறோம், 7ஆம் வசனத்திலே இருக்கிறது அல்லவா? மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய கவனமாயிருக்க மாத்திரம் பலங்கொண்டு திடமனதாயிரு. சாதாரணமா யுத்தம் செய்வதற்கு பலம் வேணும், ஒரு திடமனது வேணும். அப்படி இல்லாட்ட யுத்தம் செய்ய முடியாது, அப்படிதானே? ஒரு மனசுல ஒரு தைரியம் இல்லாவிட்டால், ஒரு திடன் இல்லாவிட்டால் யுத்தம் செய்ய முடியாது, ஒரு காரியத்தை சந்திக்க முடியும். யுத்தம்னா இப்போ நம்முடைய பார்வையில பார்த்தா என்ன? ஒரு பிரச்சனையை சந்திப்பது, ஒரு எதிர்ப்பை சந்திப்பது, இல்லை ஒரு குறைவான நேரத்திலே அதில் நின்று பிடிக்க அதுக்கான ஒரு பலன், இதெல்லாம் வேணும். அப்படின்னா ஒரு திடம் மனது நமக்குள்ளாக வேண்டும், அதற்கு ஒரு பலன் வேண்டும். இதுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு? யோசுவா, நீ யுத்தம் செய்யணும், நீ சுதந்திரிக்கணும், இந்த ஜனங்களுக்கு பங்கிட்டு கொடுக்கணும். ஆனா நீ என்ன பண்ணு?
இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தின்படி மாத்திர செய்ய நீ கவனமா இருக்கிறதுக்காக மட்டும் பலங்கொண்டு திடமனதாயிரு அப்படின்னா மீதி உள்ள யுத்தத்தை, அது ஜெயிக்க வேண்டியதை, அந்த பங்கிடுகிற காரியத்தை சமாதானமாய் நடத்துவது எல்லாத்தையும் நானே பார்த்து கொள்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ யுத்தம் வருது, யுத்தம் வருது. இப்போ முதல்ல செய்ய வேண்டிய யுத்தங்கள் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு ரொம்ப பயமா இருக்கும். ஏன்னா யுத்தத்தை நாம் யாருமே விரும்புகிறது இல்லை. ஒரு யுத்தம்னா நம்ம எதிர்பார்க்க மாட்டோம், விரும்ப மாட்டோம். அது தேசத்திலே ஆனாலும் சரி, வீட்டுக்குள்ளே ஆனாலும் சரி, நம்முடைய சரீரத்திலே ஆனாலும் சரி, எங்கேயுமே யுத்தம் என்ற வார்த்தை நமக்கு வேண்டவே வேண்டாம். ஆனா சுதந்திரிக்க வேண்டுமானால் அங்கே என்ன செய்யணும்? யுத்தம் பண்ணி தான் ஆகணும். சில நேரங்கள்ல பாருங்க, இப்போல்லாம் வீட்டில் இடங்கள் ரொம்ப குறைவு. அப்படியே வீட்டை கட்டி கொஞ்சம் ஒரு லைன் நடக்கிறதுக்கு வேணா இடம் விட்டுருப்போம், அவ்வளோதான் இருக்கும். ஆனால் சிலருக்கு கொஞ்சம் நிறைய இடங்கள் பின்னால் இருக்குது. இந்த மாதிரி பின்னால் முன்னால் இடங்கள்லாம் இருக்கும்போது அதை அனுதினமும் ரொம்ப க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணுறதில்ல. சிலர் வருஷத்துக்கு ஒருக்கா போய் சுத்தம் பண்ணுறதே ரொம்ப ரொம்ப அபூர்வமான விஷயமாகி விடுகிறது. அப்போ அந்த இடம் உங்களுக்கானது தான், ஆனால் அதை என்ன செய்யல? சுதந்திரிக்கல. அது பேர் எல்லாம் உங்க பேர்ல தான் இருக்குது. ஆனா அதுல சுதந்திரிச்சிட்டு இருக்கிறது யாரு தெரியுமா? நிறைய புல்லு, நிறைய முள்ளு, வேற என்ன இருக்குது? அதெல்லாம் நம்பி கொஞ்சம் பூச்சி, இன்னும் விஷப்பூச்சிகள், பாம்பு இருக்கும், வேற என்னெல்லாமோ இருக்கும் இல்லையா? அப்ப இதெல்லாம் ஏன் அடையுது? நம்ம போய் சுதந்திரிக்கல. காலடி மிதித்து எழுத்தின்படி பேரு அப்புறம் அந்த இதுல டாக்குமெண்ட்லாம் நம்ம பேரெல்லாம் கரெக்டா தான் இருக்குது. ஆனா அங்க போய் நடந்து அதை பராமரித்து அதை சரியானபடி அதை சுதந்திரிக்கவில்லை. அப்ப அங்க வேற நிறைய பேர் சுதந்திரிச்சிட்டாங்க. அங்க முள்ளு கிடக்குது, கல்லு கிடக்குது, புல்லு வளர்ந்து கிடக்குது, காடு பிடிச்சு கிடக்குதுன்னு சொல்லுவோம்ல. அப்ப அந்த காடுகளை எல்லாம் வெட்டி திருத்தி, முள்ளுகளை எல்லாம் அகற்றி போட்டு இதெல்லாம் பண்ணும்போது அங்க என்ன வரும்? கொஞ்சம் விஷ பூச்சிகள்லாம் சில நேரம் இருக்கும். பூச்சி, புழு, அது பூரா, பாம்பு, இதெல்லாம் கூட அந்த இடங்கள்ல இருக்கும். உடனே ஐயோ அங்க பாம்பு கிடக்குது, நான் போய் கிளீன் பண்ண போக முடியாது அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா என்னைக்காவது சுதந்திரிக்க முடியுமா? அதை போய் நம்ம பிரயோஜனப்படுத்த முடியுமா? எதுவுமே நம்ம பண்ண முடியாது. அப்போ அங்கே நம்ம காடு பிடிக்க விட்டாச்சு, முள்ளு பிடிக்க விட்டாச்சு, புல்லு பிடிக்க விட்டாச்சு. இப்போ அதெல்லாம் சுத்தம் பண்ணி இல்லாமல் அந்த விஷ ஜந்துக்களை அதை விட்டு துரத்த முடியாது. அப்போ நமக்கு வேணா சப்போர்ட்டுக்கு கொஞ்சம் ஆள் வேணா கூட்டிட்டு எப்படியாவது அந்த இடத்த நம்ம சுத்தம் பண்ணி அதை நாம் எடுத்துக்கொள்ளுவோம். அப்போ சுதந்திரிப்பது என்பது நமக்கு நல்லா தெரியும், அது வாழ்க்கையில் மிக முக்கியமான காரியமாக இருக்கிறது. எப்பாடுபட்டாவது என்ன செய்தாவது அதை நான் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். இந்த நம்முடைய வாழ்க்கை பாதையிலே கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற வாக்குத்தத்தங்களை குறித்தும் நாம் அப்படிதான் அசதியாயிராமல் சுதந்திரிக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தோடு கூட, ஒரு உறுதியோடு கூட நாம் காணப்பட வேண்டும். அநேக வாக்குத்தத்தங்கள் என்று சொன்னேன். மிகப்பெரிய வாக்குத்தத்தம் நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். நித்திய ஜீவனை தருவேன் சொல்லி இருக்கிறார். இந்த உலக ஜீவனில் உள்ள சில காரியங்களை பார்த்து அவற்றில் கடந்து நம்ம அதுல போய் சண்டை போட்டுக்கிட்டு, அதுல போய் மனதை செலுத்தி கொண்டு, அதிலே போய் பாரப்பட்டு கொண்டு, அதிலே உழன்று கொண்டு இருக்காதபடிக்கு நித்திய ஜீவனுக்கான காரியத்திலே முன்னேறி செல்லும் பொழுது அதை சுதந்திரிக்கவும் வாழ்க்கையிலே அநேக யுத்தங்கள் நமக்கு வருகிறது. வாழ்க்கையின் அனுதினம் உள்ள இந்த வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்கிற விஷயங்களிலும் பல யுத்தங்கள் வருகிறது. ஹல்லேலூயா. அந்த யோசுவா ஆரம்பித்த உடனே அவருக்கும் ஆண்டவர் சொல்லி எல்லாம் கொடுத்து, இந்த பிரமாணத்தின்படி நீ செய்ய நடக்க கவனமா இரு, அதை விட்டு நீ மாறக்கூடாது, இதுல செய்ய புத்திமானாய் நீ நடந்து கொள், அப்போ நான் உன்னோட கூட இருக்கிறேன், நீ பலம் கொண்டு திடமனதா இரு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார் என்று சொல்லி தைரியப்படுத்துகிறார். அப்போ யோசுவா இப்போது ரெடி ஆயிட்டார், ஆயத்தப்பட்டார். அன்பான தேவ பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையிலும் நிறைவேறாத வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்ளுவதற்காக நாம் இந்த காரியத்தை முதலாவது நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய வேண்டும் என்று கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அவர் நமக்கு ஒரு பரிசுத்த வேதாகமத்தை தந்திருக்கிறார். அந்த வேதாகமத்திலே அநேக வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. ஆனா எல்லா வாக்குத்தத்தங்களும் நிபந்தனைகளோடு கூட இருக்கிறது. கட்டளைகள் பொதிந்த வாக்குத்தத்தங்களாகவே இருக்கிறது. ஒண்ணுமே ஆண்டவர் சும்மா தூக்கி தரல. ரட்சிப்பை இலவசமா ஆண்டவர் தர்றார், கிருபையினால ரட்சிப்பை தர்றாரு. ஆனா அங்கேயும் கூட நம்முடைய விசுவாசத்தை கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. வேற எந்ததையும் அவர் கேட்கல, பணத்தை கேட்கல, பொருளை கேட்கல, நம்முடைய பிரயாசத்தை கேட்கல, நீ எனக்காக இப்படியெல்லாம் செய்யணும்னு அவர் வேற எதையுமே சொல்லல.
இலவசமான ரட்சிப்பு, இலவசமான ரட்சிப்பு. யார் ஒருவர் தங்களுடைய பாவங்களை எல்லாம் ஆண்டவர் இயேசுவிடத்திலே, நான் பாவியா இருக்கிறேன் ஆண்டவரே, என் பாவத்தெல்லாம் மன்னியும் என்று சொல்லி பாவ மன்னிப்புக்காக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவர் சிந்தின இரத்தத்தினால் எனக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பு உண்டு என்பதை விசுவாசித்து பாவத்தை எல்லாம் அறிக்கை செய்கிறார்களோ, இயேசு உடனடியாக பாவங்களை மன்னிக்கிறார், அவர்களை ரட்சிக்கிறார். அப்ப இப்படி இலவசமா இருக்கிற இந்த ரட்சிப்புக்கு விசுவாசித்து ரட்சிக்கப்படணும், அறிக்கை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது போல வாழ்க்கையிலே வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தரை விசுவாசிப்பதோடு மட்டுமல்ல, அவர் தருவார். அவர் வாக்குத்தத்தை தந்திருக்கிறார்ல, வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று சொல்லி இருக்குதே. இப்படிலாம் நம்ம நிறைய வசனம் படிச்சு வச்சிருப்போம். ஆனா இன்னைக்கு இந்த யோசுவாவுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை, இந்த நிபந்தனை, நீ யுத்தம் செய்வாய், ஜெயிப்பாய், சுதந்தரிப்பாய், பங்கிடுவாய், இதெல்லாம் உனக்கு இருக்குது. நான் பிதாக்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், அதை நான் அவங்களுக்கு கொடுத்தேன். இந்த பூமியை, சுதந்திரத்தை, கானானை சுதந்திர பாகமாக கொடுத்தேன் அப்படிலாம் ஆண்டவர் சொல்றாரு. ஆனா யோசுவாவுக்கு ஸ்ட்ரிக்டா அப்படி பிடிச்சு வச்சு ஆலோசனை கொடுக்கிறாரு. என்ன கொடுக்கிறாரு? நியாய பிரமாணத்தின்படி செய்ய மாத்திரம் கவனமாயிரு. இன்னைக்கு காலையில வேதம் படிச்சீங்களா? பைபிள் வாசிச்சீங்களா? உங்களோட கர்த்தர் என்ன பேசினார்? நீங்க வாசித்தப்போ உங்களுக்கு என்ன வார்த்தை உங்கள் மனதுல வந்தது? ஒருவேளை எனக்கு எதுவுமே வரல, என்னோட நான் வாசித்தேன், நான் 10 அதிகாரம் வாசித்தேன் இன்னைக்கு, ஆனா அப்படி ஆண்டவர் என்கிட்ட எதுவுமே பேசலையே என்று சொல்வீர்களானால் அது தப்பு. அவர் உங்களோட கூட பேசி இருப்பார், உங்களுக்கு அது என்ன செய்திருக்காது? கேட்டு இருக்காது. நான் இதை பல முறை சொல்லி இருக்கிறேன். அவர் பேசுகிறவர், அவர் சொன்னது உண்மைதான். அவர் பேசுறார், வார்த்தைகளை கொண்டு பேசுறார். இந்த வசனத்தை வாசிக்கும் போது வசனத்தின் மூலம் பேசுகிறார், இடைப்படுகிறார். ஆனா அந்த இடைப்படுதலுக்கு நாம் இடம் கொடுக்காத பட்சத்தில் அவருடைய வார்த்தை ஒன்றும் நமக்குள்ளாக தொனிப்பது இல்லை. இல்லை, என்கிட்ட ஒண்ணுமே பேசல அப்படின்னு சொன்னோம்னா நாம தான் பொய் சொல்லுகிறவர்களா இருக்கிறோம். பேசுனது கேட்கலன்னு சொல்லிட்டா அவருக்கு தெரியும், ஓ நான் பேசுனது என் பிள்ளைக்கு கேட்கல, என் கேட்குற மாதிரி என் பிள்ளை இன்னும் கொஞ்சம் சமீபமா என் பக்கத்தில் வர வேண்டும், அதுக்காக நான் கிருபை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் கிருபை தருவார். என்கிட்ட பேசவே இல்லை நம்ம சொல்லிட்டோம்னா உண்மையாவே நம்ம ஒரு நாள் அவர் பேசுறதை கேட்கவே முடியாது. ஆனா அதனால இன்று நம்ம தீர்மானித்துக் கொள்ளுவோம், ஆண்டவரே நீர் என்னோடு கூட வேதம் வாசிக்கும் போது பேசுகிறீர், பிரசங்கம் கேட்கும் போது பேசுகிறீர், கர்த்தருக்கு பயப்படுகிற நாங்கள் ஒருவரோடு ஒருவர் பேசி கொள்ளுகிறோம், நாங்க உம்மை குறித்து பேசுகிறோம், உம்முடைய நாமத்து நிமித்தம் பேசி கொள்ளுகிறோம். அப்போ உம்மோடு கூட ஜெபிக்கிறேன். இந்த நேரங்களிலெல்லாம் நீ என்னோட நிச்சயமா பேசுவீர்ல ஆண்டவரே. அப்போ பேசும்போது அது எனக்கு கேட்கணும்ப்பா, நீங்க பேசுகிறதை நான் கேட்க வேண்டும். அந்த கிருபையை எனக்கு தாரும். என்னுடைய செவிகளை விருத்த சேதனம் பண்ணும். உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக என் செவிகளை விருத்த சேதனம் பண்ணும். அதை தெளிவாய் வாசிக்கும்படியாக என் கண்களை திறந்தருளும். என் புறக்கண்களை மட்டுமல்ல, என் அகக்கண்களும் உம்முடைய வசனத்தை அப்படி புரிந்து கொள்ள, உம்முடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள, நீர் பேசுவதை அறிந்து கொள்ள எனக்கு அந்த கிருபை உண்டாகட்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்துல கேட்கணும். அந்த யோசுவாவுக்கு அதை தான் ஆண்டவர் சொன்னார், நீ இந்த நியாய பிரமாணத்தின்படி செய்ய மாத்திரம் கவனமாயிரு, புத்திமானாயிரு. நீ வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கிறதுக்கு எப்படி பிளான் பண்ணலான்னு அதுல நீ புத்திமானா இருன்னு ஆண்டவர் சொல்லல. உங்களுக்கு சில வாக்குத்தத்தை தந்திருப்பார், அதை நினைச்சோன்னு உங்களுக்கு தோணும், இது இப்படி செஞ்சு அதை அடைந்து கொள்ளலாமே, இதை இன்னாரிடத்தில் போய் பேசினால் அதை நான் பெற்றுக்கொள்ளலாமே, இந்த மாதிரிலாம் நிறைய ஐடியா வரும். ஆண்டவர் சொல்றாரு, இப்படி நீ புத்திமானாய் நடந்து கொள்ளுன்னு சொல்லல, இந்த வார்த்தையின்படி செய்ய நீ புத்திமானாயிரு. இந்த வார்த்தைகள் உன் வாயை விட்டு பிரியக்கூடாது. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக அதன்படி செய்ய நீ கவனமாயிரு. எத்தனை வார்த்தை சொல்லியிருக்கு பாத்தீங்களா? நாம் எளிதா சொல்லிடுறோம், வாக்குத்தத்தை தந்தார் ஆண்டவர், ஆனா இதுவரைக்கும் எனக்கு நிறைவேற்றவே இல்லையே, எவ்வளோ நாள் ஆயிருச்சு, இனி அதுக்கெல்லாம் காலம் எல்லாம் தாண்டி போச்சுதே, ஆனா ஆண்டவர் எனக்கு தரவே இல்லையே, தருவேன்னு ஆண்டவர் சொன்னாரே, அப்ப பிசாசு பேசினான், ஆண்டவர் என்கிட்ட பேசலையா, இப்படியெல்லாம் நம்ம சொல்ல துணிந்து விடுகிறோம். இன்றைக்கு நம்மளை கொஞ்சம் ஆண்டவர் சமூகத்துல நம்மளை வச்சு பார்க்கணும். இந்த கர்த்தருடைய வேத புஸ்தகம் எனக்கு சொல்லி இருக்கிறபடி நான் நடக்கிறேனா, அதை நான் முதலாவது வாசிக்கிறேனா, மனமும் வாசிக்கணும். ஏதாவது மனசுல வசனம் குத்திருமோ, இடிச்சிருமோ, எனக்கு உணர்த்திருமோ, அப்படி ஒரு பயத்துல வாசிச்சிங்கன்னா
ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு ஒரு அசைவும் உங்களுக்கு வார்த்தையில வராது. வேதம் முழுசே நீங்க ஒரு வருஷத்துல 10 இல்ல 15 தடவை 20 தடவை வாசிச்சாலும் ஒரு வசனம் கூட உங்களை தொடவே செய்யாது. ஏன்னா நீங்க தான் முதல்ல அடைச்சாச்ச இருதயத்தை, ஸ்ட்ராங்கா பெரிய இருப்பு கதவு போட்டு இருதயத்தை அடைச்சாச்சு. எப்படி? இது என்னோட பேசிடுமோ, நான் அப்படியே வாசிச்சுட்டு போயிடுவேன், இப்படியே வாசிச்சிருவேன் அவ்வளவுதான். இப்படியெல்லாம் இருந்தோம் என்றால் ஒரு வார்த்தை கூட கர்த்தர் நம்மோடு பேச மாட்டார். ஆண்டவர் என்கிட்ட அசரீரி மூலமா பேசட்டும், சாமுவேலேன்னு கூப்பிட்டு பேசினாரு, அப்படி பேசட்டும், அதெல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். இப்பதான் எல்லாம் எழுதி கையில தந்துட்டார. இதை வாசிக்கும் போதே உணர்வை தருவார். இதை உணர்த்தக்கூடிய ஆவியானவரை நமக்குள்ளே வச்சுட்டாரு. இவ்வளவு பெரிய பொக்கிஷத்தை மண்பாண்டத்துக்குள்ள ஆண்டவர் வச்சுட்டாரு. அப்ப இவ்வளவெல்லாம் செய்யும் போது இனி யாரோ ஒரு என்னை அறியாத ஒரு தீர்க்கதரிசி மூலமாக வந்து எனக்கு சொல்லட்டும், இல்ல யாரோ எனக்கு பேசட்டும், அப்படிலாம் யாராவது நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? விட்டுருங்க அதெல்லாம். ஆண்டவர் நிறைய வார்த்தையை பேசி தந்திருக்கிறார், பேசி நமக்கு தந்திருக்கிறார். அன்று மோசேக்கு அந்த இது அவர் கட்டளைகளை 10 கற்பனை எழுதும்போது ஆரம்பத்துல அதான் வசனம், தேவன் பேசி சொல்லிய வசனங்கள், பேசி சொல்லிய வார்த்தைகள் தான் இங்க இருக்குது. கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறாரே வேதாகமத்திலே. இதை நம்ம கை நிறைய வைத்து கொண்டு இதை நிறைவாக பெற்றுக்கொண்டு இன்னும் கர்த்தரை சோதிப்பவர்களாக இருக்க கூடாது. அவர் வாக்குத்தத்தங்களை ஈவாக உங்களுக்கு தந்திருக்கிறார். பெற்றுக்கொண்ட வாக்குத்தத்தங்கள் நிறைவேற வேண்டுமானால் யோசுவாவுக்கு சொல்லப்பட்டதுதான் நமக்கும் சொல்லப்படுது. இந்த வேத பிரமாணம், நியாய பிரமாணத்தில் உள்ள சொல்லப்பட்டவைகளை செய்யறதுக்கு கவனமாயிரு. இதுவரைக்கும் ஆண்டவர் உங்களோடு கூட உணர்த்தின வசனங்கள் இப்போ உங்களுக்கு ஞாபகம் வருது இல்ல? சிலருக்கு ஆண்டவர் நினைப்புல கொண்டு வர்றாருல, எதை நீங்க விட்டுருக்கிறீங்க நிறைவேற்றுங்க. இன்றைக்கே இந்த வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்கும்படி கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவார். அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதற்கான அந்த இடத்துல அநேக யுத்தங்களை சந்தித்தார்கள் என்று பார்க்கிறோம். அங்கே முதலாவது ஒரு யோர்தான் வந்தது. யோர்தான் வந்த உடனே ஆண்டவர் சொன்னார், ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு முதல்ல காலை வைக்கட்டும்னு சொன்னாரு. கீழ்ப்படிந்து அப்படியே செஞ்சாங்க. விசுவாசித்தார்கள், கீழ்ப்படிந்தார்கள், காலை வைத்தார்கள். யோர்தான் அப்படி பிரவாகித்து ஓடுகிற யோர்தான் குவியலாக நின்றது. அப்படி ஒரு பெரிய ஆச்சரியமான வழியிலே கடந்து சென்றார்கள். அது முடிஞ்ச உடனே அடுத்து எரிகோ பயங்கரமான கோட்டை. அந்த கோட்டையும் ஆண்டவர் சொன்னது கீழ்ப்படிந்து ஆண்டவர் சொன்னது போல செய்தார்கள். எரிகோ தகர்க்கப்பட்டது. கர்த்தரே எரிகோவை உடைத்தார். அவர்களுக்காக அந்த எரிகோ கோட்டை இடிந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாத்தீங்களா, வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கிறதுனா ரொம்ப கஷ்டம்தான். என்ன கஷ்டம்? இவ்வளவு நேரம் பேசினமே, நியாய பிரமாணத்தின்படி செய்ய மாத்திரம் கவனமாயிரு. அதுதான் நமக்கு பெரிய கஷ்டம். மற்றபடி யுத்தம் கஷ்டம் இல்லை. இந்த யுத்தத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா வாசிச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். யோர்தானை ஆண்டவரே பிரித்து விட்டார். உலர்ந்த தரை வழியா போற மாதிரி போயிட்டாங்க. எரிகோவை கர்த்தரே அவர்களுக்காக உடைத்து போட்டார். அது போல ஆயிலே இவர்கள் செய்த தப்பினால, ஆகானுடைய அந்த சாபத்தீடானதில் எடுத்துக்கொண்ட தவறினால் தோல்வி வந்தது. அப்புறம் கீழ்ப்படிஞ்சாங்க, அந்த காரியத்தை சரி பண்ணாங்க. உடனே மறுபடியும் ஆயிலே வெற்றி கிடைத்தது. தொடர்ந்து அவங்க 5 ராஜாக்கள், அதுக்கு முன்னால கிபியோனியர் வந்து இவங்களை ஏமாத்திட்டாங்க. அந்த இடத்துல கூட அவர்களை கீழ்ப்படுத்தி ஒரு அடிமைகளாக வேலைக்காரராக வைக்கிற ஒரு சூழ்நிலை வந்தது. அங்கேயும் எதிரி வெற்றி பெறலை. ஆனால் அந்த இவர்களுடைய தவறினால் அவர்களை மேற்கொள்ள முடியாமல் போய்விட்டது. அந்த யுத்தத்தை அவர்கள் யுத்தம் செய்து ஜெயிக்க முடியாமல் ஆயிடுச்சே தவிர அந்த இடத்துல அவர்களை கீழ்ப்படிந்து வேலைக்காரராக மாற்றி விட்டார்கள். தண்ணீர் சுமக்கிறவர்களாக, விறகு வெட்டுகிறவர்களாக மாற்றி விட்டார்கள். அடுத்தது பார்த்தா அந்த 5 ராஜாக்களுடைய யுத்தம் வருகிறது. மிக பயங்கரம். அவங்க பார்த்தாங்க அந்த கிபியோனே எவ்வளோ பயங்கரமான பெரிய இடம், ஆனால் அந்த எருசலேம் ராஜாவுக்கு ரொம்ப பயமாயிருச்சு. அப்ப நமக்கு பெரிய பிரச்சனை. இவங்க 5 ராஜாக்களா யுத்தத்துக்கு வந்தாங்க. அந்த இடத்துல கர்த்தர் இவர்களை கொண்டு யுத்தம் பண்ணினார். ஆனா ஆண்டவர் வைராக்கியமா அங்க இருந்து அந்த இடத்துல வந்து இவர்கள் மேல பெரிய பெரிய வானத்திலிருந்து கற்களை விழப்பண்ணினார். மட்டுமல்ல, சூரியனே நீ ஆயலோன் மேலும், சந்திரனே நீ கிபியோன் மேலும் இரு அப்படின்னு தரித்திருன்னு யோசுவா கட்டளையிட்ட போது ஏறக்குறைய ஒரு பகல் முழுவதும் அப்படி தரித்து நிற்கும்படி ஆண்டவர் கிருபை செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் பண்ணினவர்
உண்மை உள்ளவர். ஆமென். க்ளோரியாலா ஷபபபா ரிபாலா கமோரியாந்தலனமா ரிகானியாதனமா. வாக்கு தத்தங்களை குறித்து நாட்கள் கடந்து போனதனால் சந்தேகத்தோடு பயத்தோடு ரொம்ப தளர்ந்து போய் வந்திருக்கிறீர்களா? அன்பான சகோதரிகளே, உங்களுக்காக தான் கர்த்தர் வைராக்கியமாய் எழுந்து நிற்கிறார். வாக்கு தத்தங்களை சுதந்திரிக்கிற இடத்துல எத்தனையோ யுத்தங்கள் வருகிறது. ஆனா எல்லா யுத்தங்களையும் கர்த்தரே நடத்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். பூமியிலே பாழ்கடிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செயல்களை வந்து பாருங்கள். அவர் வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார், ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன் என்று கர்த்தர் சொல்லி இருப்பது நமக்காகத்தான். அவர் சும்மா இருக்கிற தேவன் அல்ல. வாக்குத்தத்தத்தை கொடுத்து நீ எப்படியாவது உருண்டு பரண்டு வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளுன்னு அவர் சொல்லுகிறதற்கு அவர் அநீதியுள்ள தேவன் அல்ல. அவர் முடியாத தேவன், இயலாத தேவன் அல்ல. அவர் எல்லாம் செய்து முடிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் தந்தவர் உண்மையுள்ளவர் என்று மட்டும் நம்புகிறது அல்ல. பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு எத்தனையோ வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாத வாக்குத்தத்தங்களா இருக்கிறது அல்லவா? அதெல்லாம் நிறைவேற வேண்டுமானால் அவர் சொன்னபடி, யோசுவாவுக்கு கர்த்தர் சொன்னபடி அவருக்கு அடிபணிய, அந்த வார்த்தைகளின்படி நடக்க, அதன்படி செய்ய மாத்திரம் கவனமா இருக்க நீங்கள் திடன் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை என்னால எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? இந்த மாதிரி பெரிய காரியம் எனக்கு வரணும்னா நான் எவ்வளவோ சம்பாதிக்கணுமே, ஆனா என்னால சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? உங்க வேலை சம்பாதிச்சு அவர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பது கர்த்தர் எதிர்பார்க்கல. அவர் சொல்றார், நான் தருவேன். யோசுவா கிட்ட அதானே சொன்னார், நீ எழுந்து புறப்பட்டு போங்க, நான் உங்களோட கூட இருக்கிறேன். நீ யுத்தம் பண்ணுவ, ஜெயம் எடுப்ப, எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவாய், பங்கிடுவாய் என்று சொன்னார். ஆனா அவர் எதிர்பார்த்த ஒரே ஒரு காரியம் யோசுவாவிடத்துல, வார்த்தைகளின்படி செய்ய, கர்த்தருடைய வார்த்தைகளின்படி செய்ய மாத்திரம் நீ கவனமாயிரு, செய்ய மாத்திரம் கவனமாயிரு. இன்றைக்கும் உங்களுக்கு ஒருவேளை எத்தனையோ முறை இந்த வார்த்தையை கர்த்தர் பேசி இருப்பார். யார் மூலமா பேசி இருப்பார்? வேதம் வாசிக்கும் போது பேசி இருப்பார். பிரத்யட்சமாய் சிலரிடத்துல கர்த்தர் பேசியிருப்பார். நான் சொன்னதை நீ நிறைவேற்று மகளேன்னு உங்ககிட்ட சொல்லி இருக்கிறாரா கர்த்தர்? இன்னைக்கு ஆண்டவர் இடத்துல மறுபடி திரும்பவும் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, நீங்க சொன்னதை நான் செய்வேன் ஆண்டவரே. அவர் சொல்றாரு, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லைன்னு அவர் சொல்லி இருக்கிறார். சொன்னதை செய்யும் வரை கைவிட மாட்டார். ஆனா அவர் நமக்கு சொன்னதை நாம நிறைவேற்ற வேண்டும் அல்லவா? இந்த வார்த்தைகளின்படி செய்ய நம்ம கவனமா இருக்க வேண்டும் அல்லவா? அதற்காக ஆண்டவர் இடத்துல நம்ம ஒப்புவிப்போம், ஆண்டவர் இடத்துல கொடுப்போம். ஒரு பகல் முழுவதும் சூரியனை சந்திரனை நிறுத்த அவரால் முடியும் என்றால் அவ்வளவு வைராக்கியம் உள்ளவராய் இருக்கிறார். வாக்குத்தத்தத்தை தந்தவர். நீங்க வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியவில்லை என்றவுடன் உங்களை விட்டு விட்டு போகவில்லை. அவர் சொல்லி இருக்கிறார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவது இல்லை. அப்ப நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க, உங்க கையை ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்து அவர் பிடித்திருக்கிறார் அல்லவா? அந்த வாக்கு தத்தத்துக்கு கொடுத்து பிடிச்சிட்டு அவர் எவ்வளவோ நேரம் உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறார், காத்து கொண்டே இருக்கிறார். எவ்வளவோ நேரத்தை நாம தான் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். எப்படி வேஸ்ட் பண்றோம்? வார்த்தைகளின்படி செய்ய நம்ம கவனமா இருக்கல. இருதயங்கள் திறக்கப்படுவதாக. எந்த வார்த்தைக்கு இன்னும் செவி கொடுக்காம இருக்கிறோம்? ஆண்டவர் எதை பற்றி கொள்ள சொல்லுகிறார்? எதை விட்டுவிட சொல்லுகிறார்? யாரை விட்டு விலகும்படி சொல்லுகிறார்? எந்த காரியத்தை எனக்காக தொடர்ந்து செய் என்று அவர் சொல்லி இருக்கிறார்? எதை குறித்து நோக்கமா இருக்க சொல்லி இருக்கிறார்? உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூர்ந்த அவன்கிட்ட பிதாவின் அன்பு இல்லை என்று சொல்லி இருக்கிறார் அல்லவா? அவர் வாக்குத்தத்தத்தை குறித்து அவர் தாமதிக்கிறதே இல்லை. வாக்குத்தத்தம் நிறைவேறும், உண்மைதான். ஆனா நாம தான் தாமதித்து கொண்டே இருக்கிறோம். நீ தாமதிக்காமல் எழுந்து இந்த காரியத்தை செய் மகளே, வார்த்தைகளை நிறைவேற்று மகளே. வேத வசனத்தின்படி கர்த்தர் உனக்கு சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்று, அவர் கட்டளைகளை நிறைவேற்று. அவர் சொன்னபடி செய்ய மாத்திர நீ கவனமாயிரு. அவர் வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதிக்கல. அவர் வாக்குத்தத்தை நிறைவேற்ற முடியாதவர் இல்லை. உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். உனக்காக அவர் காத்து கொண்டு இருக்கிறார். வாக்குத்தத்தை நிறைவேற்றும்படி காத்து கொண்டு இருக்கிறார். அவர் சொன்னதின்படி செய்ய மாத்திர கவனமாயிரு. சில நேரத்துல கர்த்தர் உனக்கு
உன்னை அப்படி நெருக்கி ஏவும் போது, நான் செய்றேன் ஆண்டவரே, நான் சொல்றேன் ஆண்டவரே, நான் நடக்கிறேன் ஆண்டவரே, நான் பேசுவேன் ஆண்டவரே, நான் விட்டு விலகுவேன் ஆண்டவரே, நான் உங்களுக்காக மட்டும் ஜீவிப்பேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் விலகி போய் இருக்கிற அனுபவம் இருக்குதா? அதை விட்டு விடுவோம், அதை மாற்றி விடுவோம். பொய் சொல்ல தேவன் மனுஷன் அல்ல, மனமாற மனுபுத்திரன் அல்ல, அவர் சொன்னதை செய்கிறவர். ஆனா நாம் பொய்யராய் இருந்தால் அவரும் அப்படிதான் பிறகு இருப்பார். நமக்கு நாம நிறைவேற்றலையேன்னு நினைக்கிறோம். அவர் சொல்றாரு, வாக்குத்தத்தத்தை நான் தந்திருக்கிறேன், நிறைவேற்றுவேன், ஆனா நீ என் வார்த்தைகளின்படி செய்ய மாத்திர கவனமாயிரு. ஆமென், 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 ஆமென். தேங்க்யூ லார்ட். அப்படி செய்து யோசுவாவை போல உறுதியா இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு அவர் அவ்வளவு வைராக்கியமாய் ஒரு சூரியனையும் சந்திரனையும் ஒரு மனுஷனுடைய வார்த்தையின்படி நிறுத்த வேண்டும் என்றால் அந்த மனுஷன் மேல அவருக்கு எவ்வளவு ஒரு வைராக்கியம் இருக்கிறது. ஹல்லேலூயா. உங்க மேல இன்னைக்கு ஆண்டவருக்கு எப்படி வைராக்கியம் இருக்கிறது? ஹல்லேலூயா. உங்களை குறித்து அவர் வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறாரா? சியோனுக்காக கடும் வைராக்கியம் கொண்டிருக்கிறேன்னு சொல்றாரு. உங்களை பத்தி என்ன வைராக்கியம் அவருக்குள்ள இருக்குது? வைராக்கியம் கொள்ள முடிகிறதா? இவன் என் பிள்ளைதான், என் வார்த்தையின்படி எல்லாம் நடக்கிறான்னு உங்களை குறித்து சொல்ல முடியுதா? ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டோடைய வார்த்தை, ஆண்டோடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிற அனுபவம், வசனத்துக்கு நடுங்குகிறவனையே அவர் நோக்கி பார்க்கிறார், வசனத்துக்கு நடுங்குகிறவரையே நோக்கி பார்க்கிறார். ஹல்லேலூயா. நீங்க வசனத்துக்கு மட்டும் நடுங்கிட்டீங்கன்னா உங்க வழியெல்லாம், உங்களுடைய சூழ்நிலைகள் வாக்குத்தத்தத்துக்கு எவ்வளவு மாறாக இருந்தாலும், அங்கே எத்தனை பிரச்சனைகள், எத்தனை தடைகள், எத்தனை ஆக்கிரமிப்புகள் இருந்தாலும் அவர் உங்களுக்காக கடும் வைராக்கியமாய் எழுந்திருந்து நீங்க நினைப்பதை விட மிக எளிதாக, நீங்கள் நினைக்கிறதை விட சீக்கிரமாக அவர் உங்களுக்காக காரியத்தை நிறைவேற்றுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாக்குத்தத்தத்தை குறித்து அவர் தாமதிக்கிறது இல்லை, அவர் போய் சொல்றது இல்லை. நாம தான் டிலே பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நாம தான் வாக்குத்தத்தத்தை அவமாய் போக பண்ணுகிற அளவுல நடந்து கொண்டு இருக்கிறோம். நான் ஆண்டவருக்காக இவ்வளவு கொடுக்கிறேன், ஆண்டவருக்காக இவ்வளவு ஊழியம் செய்றேன், ஆண்டவருக்காக இவ்வளவு பேசுறேன் சொல்றமே, அது இல்ல முக்கியம். அவர் கேட்கிறது, இந்த நியாயப்பிரமாண வார்த்தையின்படி நீ நட, அதை நிறைவேற்று, அந்த வார்த்தைகளின்படி நீ இரு, நீ இப்படி இருக்கணும்னு நான் விரும்புறேனே அது மாதிரி நீ மாறிடு, அதை தான் நான் உனக்கு எழுதி தந்திருக்கிறேன். அதை தான் அவர் கேட்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய ஒருவனால கூடாது. ஒருவனை பகைத்து மற்றொருவனை சிநேகிப்பான். அதனால தேவனுக்கும் உலக பொருளுக்கு ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. தேவனுக்காக ஊழியம் செய்வோம், தேவ பிள்ளைகளாக என்னைக்கு வாழுவோம். அதுதான் கர்த்தர் விரும்புகிறார், அதை தான் கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்ததாக நாம் சந்திக்க தேவை வேண்டாத 2 யுத்தங்களை மட்டும் சுருக்கமாய் சொல்லிவிட்டு நாம் ஜெபித்து முடிக்க போகிறோம். பின்மாற்றத்தினால் சந்திக்கிற யுத்தங்கள். இந்த யுத்தங்களை குறித்து நியாயாதிபதிகளின் புஸ்தகத்துல மிக அதிகமாக நம்ம படிக்க முடியும். கர்த்தருடைய ஜனங்கள் தான், தேவ ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள், அவர்கள் தேவனுக்காக வாழ வேண்டியவர்கள், தேவனுடைய கட்டளைகள் கற்பனைகளை பெற்றவர்கள். ஆனால் இவர்கள் என்ன பண்ணிவிடுவார்கள்? நாட்கள் போகும்போது அந்த ஜனத்தினுடைய காரியங்களை பின்பற்றுகிறது, அந்நிய தேவர்களை சேவிப்பது, அவர்களுடைய கிரியைகளை செய்வது என்று செய்ய ஆரம்பித்து தேவனை விட்டு தூரம் போகிற ஒரு அனுபவம், ஒரு பின்மாற்றமான அனுபவம். அப்படி நாட்கள் போய்கொண்டு இருக்கும்போது அவர்களை ஆண்டவர் யாரோ ஒருத்தருடைய கையில ஒப்பு கொடுப்பார். அவர்கள் இவர்களை கொடுமையாய் நடத்துவார்கள். அந்த கொடுமை தாங்க முடியாம கர்த்தரை நோக்கி அபயம் இடும்போது ஒரு இரட்சகனை அவர்களுக்குள்ளே, ஒரு கிதியோனா இருக்கலாம், ஒரு சிம்சோனா இருக்கலாம், ஒரு எப்தாவா இருக்கலாம், ஒரு பாராக்கா இருக்கலாம், யாரோ ஒருவரை எழுப்பி அந்த ஜனங்களை விடுவிப்பார். கொஞ்ச நாள் ஆண்டவரை பின்பற்றுவாங்க, தேசம் 20 வருஷம் அமைதலாய் இருந்தது என்று இருக்கும். அப்புறம் மறுபடியும் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போவார்கள். இப்படியே பின்மாற்றமும் ஒரு அடிமைத்தனமும், அப்புறம் அதுல இருந்து சத்தம் போடுறதும், அழுறதும், அப்புறம் மீட்கப்படுகிறதும், ஒரு விடுதலை பெறுறதும் ஒரு சைக்கிள் மாதிரி அப்படியே வந்து கொண்டே இருக்கும் இந்த ஜனங்களுடைய வாழ்க்கையில. இன்று நம்முடைய வாழ்க்கை அப்படி இருக்கிறதா? கர்த்தருடைய ஜனங்கள் தான், தேவ பிள்ளைகள் தான், ஆனா வாழ்க்கையில அடிக்கடி பின்மாற்றம் வருகிறதே.
ஒரு வார்த்தையை வாசிக்கும் போது ஒரு தீர்மானத்தை எடுக்கிறோம். நான் ஆண்டவரே, நான் இனி ஒழுங்கா பைபிள் வாசிப்பேன், ஜெபிப்பேன், ஒரு நாளைக்கு 3 தரம் இல்லை 2 தரம் பைபிள் படிப்பேன், ஜெபிப்பேன், இல்லை ஆலய ஆராதனைகளுக்கு ஒழுங்கா வருவேன், என் வாயின் வார்த்தைகளை காத்து கொள்ளுவேன், நான் உங்களுக்கு பிரியமானபடி நடப்பேன், நான் உமக்காக கனி கொடுப்பேன், உமக்கு ஊழியம் செய்வேன் என்றெல்லாம் எத்தனையோ தீர்மானங்களை நாம் எடுக்கிறோம் அல்லவா? அப்படி எடுத்து முன்ன வந்து கொண்டே இருப்போம். கொஞ்ச நாள் போகும்போது வாழ்க்கையின் சில இது மாதிரி யுத்தங்கள், சில காரியங்கள் வரும், அப்படி ஒரு சோர்வு வரும், உடனே சில காரியங்களை விட்டு விடுகிறோம். அப்படி அந்த சோர்வு இழுத்து 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 கொண்டு ஒரு அடிமைத்தனத்துக்குள் இந்த ஜனங்கள் எப்படி நியாயாதிபதிகளின் காலத்திலே அடிமைத்தனத்துக்குள் போனார்களோ இதே போல ஒரு அடிமைத்தனம். அப்புறம் கூக்குரல் போடுவோம், அழுவோம், ஆண்டவர் சமூகத்துல கேட்போம், மறுபடி விடுவிப்பார். இது மாதிரி எத்தனை முறை வாழ்க்கையிலே தோல்விகள் வருகிறது. இதுதான் பின்மாற்றத்தினால் வருகிற யுத்தம். இது தேவையில்லாத யுத்தம் தானே, நாம் செய்ய வேண்டாம். இதுவரைக்கும் நாம பார்த்த யுத்தங்கள் எல்லாம் தடைகளை தகர்க்கும்படியாக யுத்தம் பண்ண வேண்டியது இருக்குது, வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்க யுத்தம் பண்ணணும், அதுபோல சமாதானத்துக்காக சில யுத்தங்கள் செய்யணும். தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையில நிறைய யுத்தங்கள் பண்ணார். அவர் மகன் சாலமோனுடைய காலத்திலே சொல்லப்பட்டிருக்குது, அன்றைக்கு அவருடைய தேசம் இளைப்பாறுதலா இருந்தது. ஜனங்கள்லாம் அவரவர் திராட்சை செடியின் நிழலிலும் எல்லாம் ரொம்ப அமைதியாக சமாதானமா இருந்தாங்க என்று சொல்லி சாலமோனுடைய காலத்துல படிக்கிறோம். அப்போ இந்த தாவீது ராஜா ரொம்ப யுத்தங்கள் பண்ணதுனால ஒரு சமாதானம் தேசத்திலே அன்று அவருடைய மகனுக்கு அவருடைய ராஜ்யபாரத்துல கிடைத்தது, ஆலயம் கட்டப்பட்டது. அப்போ தடைகள் மாறும்படியாக யுத்தம் செய்ய வேண்டியது இருக்குது, வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ள யுத்தம் பண்ண வேண்டியது இருக்குது, அடுத்ததாக சமாதானமாய் வாழ்வதற்கு சில யுத்தங்கள் தேவையாக இருக்கிறது. ஆனா வேண்டாத யுத்தம் அப்படின்னு பார்த்தா இந்த மாதிரி பின்மாற்றத்தினால் சந்திக்கிற யுத்தங்கள் நமக்கு வாழ்க்கையில வேண்டாம். ஆண்டவர்கிட்ட போய் டெய்லி ஜெபிக்கணும், ஆண்டவரே என் வாழ்க்கையில பின்மாறுகிற அனுபவம் வரவே கூடாது. சிலர் ரொம்ப பின்மாறிடுவாங்க. அது மட்டும் இல்ல, நம்ம எங்க 10வது படியில நிக்கிறவங்க 1வது படியில போனாலும் பின்மாற்றம் தான், 10லேருந்து 9க்கு வந்தாலும் பின்மாற்றம் தானே, எல்லாமே பின்மாற்றம் தான். அது கொஞ்சம் கொஞ்சம் அதுல அளவு வித்தியாசம் இருந்தாலும் பின்மாற்றம். அதனால நம்முடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட பின்மாற்றங்கள் வராதபடி ஆண்டவரிடத்துல நம்ம ஜெபிக்க வேண்டும். அதே போல விரோதிகளை சமாளிக்கும் யுத்தங்கள், 5வதாக விரோதிகளை சமாளிக்கும் யுத்தங்கள், இதுவும் வாழ்க்கையில வர வேண்டாத யுத்தங்கள். சாலமோனுடைய வாழ்க்கையிலே இதை நம்ம பார்க்கிறோம். அதுல சாலமோன் நல்ல ஒரு ஆரம்பத்தில் இருந்தது நமக்கு தெரியும். ஆண்டவர்கிட்ட பேசுறாரு, ஆண்டவர் தரிசனமாகிறார். ஆனா அவர் அந்நிய ஸ்திரீகளை ரொம்ப விவாகம் பண்ண ஆரம்பித்த பிறகு வாழ்க்கை அவருக்கு அந்த அந்நிய ஸ்திரீகள், அந்நிய தெய்வங்களுக்கு பின்னால போக ஆரம்பிச்சிட்டார். 2 விசை கர்த்தர் அவருக்கு தரிசனமாகி எச்சரிக்கிறார். இப்படி எச்சரித்த பிறகும் சாலமோன் திருந்தவில்லை. அப்போ ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, 1 ராஜாக்கள் 11:10 படிக்கிறோம், கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகிறார். 11:14 படிக்கிறோம், கர்த்தர் அவருக்கு விரோதிகளை எழுப்ப ஆரம்பிக்கிறார். ஆதாத் என்கிற ஒரு விரோதி எழும்புறான். அப்புறம் 11:23 படிக்கிறோம், ரேசோன் என்கிற ஒரு விரோதி. அப்புறம் ஒரு சரியான விரோதி 1 ராஜாக்கள் 11:26 எரோபயாம். அந்த எரோபயாம் இவருடைய வேலைக்காரனா இருந்தான், ஊழியக்காரனா இருந்தவன். ஆனால் இவன் விரோதமாக எழும்புகிறான். யாரு? அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலைகள் வருகிறது. அந்த எரோபயாம் தான் அடுத்தது இந்த சாலமோனுடைய மகன் ரெகோபயாமுடைய ஆட்சி காலத்தில் ஆரம்பத்திலே அங்க எல்லாம் குழம்பிச்சுது. அந்த எரோபயாமுக்கு பக்கத்துல தான் 10 கோத்திரம் போச்சுது. இவ கையில மீதியை தான் இருந்தது. அவ்வளோ ஒரு பிரிவினை வர காரணமாயிற்று. அப்போ இப்படி கர்த்தரே விரோதிகளை எழுப்பும் போது அதை சமாளிக்க யுத்தங்கள் வாழ்க்கையில் வருகிறது. சாலமோன் உடனே அவங்கள கொல்றதுக்காக வகை தேடுறான். இவன் அரசாட்சி பண்ண வேண்டியவன், ஆண்டவருக்காக நீதி செலுத்த வேண்டியவன், இவ்வளோ ஒரு மேன்மையானவன். தனக்கு விரோதிகள் எழும்பும்போது அவங்கள பின்தொடர வேண்டியது ஆரம்பித்து விடுகிறது. நாம் இதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இங்கேயும் இந்த சாலமோனுடைய வாழ்க்கையின் விழுகை, கர்த்தரை விட்டுட்டான், அந்நிய தெய்வங்களை பின்பற்ற ஆரம்பித்து விட்டான், அதற்கு இடம் கொடுக்க ஆரம்பித்து விட்டான். இதனால கர்த்தர் அவனை எச்சரித்தும் அவன் கீழ்ப்படியவில்லை, அவனால முடியலை அதுக்கு பிறகு. ஆனா விரோதிகள் எழும்பினார்கள், கர்த்தரே எழும்ப பண்ணினார். அப்ப இப்படி கர்த்தரால் எழுப்பப்படுகிற விரோதிகள் நம் வாழ்க்கையில் வராதபடி நாம் ஜாக்கிரதையாக நம்மை காத்து கொள்ள வேண்டும். நாம் கண்களை மூடி ஜெப நிலைமைக்கு கடந்து வருவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் வாழ்க்கையிலே செய்ய வேண்டாத 2 யுத்தங்களை நாம பார்த்தோம். பின்மாற்றத்தினால் சந்திக்கும் யுத்தங்கள் நம் வாழ்க்கையில் வரவே கூடாது, பின்மாறக்கூடாது. அதனால யுத்தங்கள் சந்திக்க வேண்டியதும் வரவே கூடாது. ஆண்டவர் இடத்துல கேட்பாப்பா, நான் என் வாழ்க்கையில எதுலேருந்து நான் பின்மாற மாட்டேன் ஆண்டவரே. எதுலெல்லாம் என் கால் எடுத்து முன்னாண்ட வச்சனோ உம்முடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படிய, உம்முடைய நித்திய ஜீவ பாதையிலே நடக்க,
பரிசுத்த வாழ்க்கையிலே வளர, எங்கெல்லாம் நான் முன்னேறதுக்கு ஆரம்பிச்சேனோ அங்கிருந்து நான் பின்வாங்க மாட்டேன் அப்பா. என்னை பின்வாங்காதபடி காத்துக்கொள்ளப்பா. பின்மாற்றத்துக்குள்ள நான் வந்துடக்கூடாதப்பா. நான் பின்மாற மாட்டேன் ஆண்டவர். வாய் திறந்த ஆண்டவரோட பேசுவோம். நான் பின்மாறாதபடி காத்துக்கொள்ளப்பா. பின்வாங்கி போவான் ஆனால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமா இராது என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறாரே. அவருடைய ஆத்துமா நம்ம மேல பிரியமா இருக்காது. பின்மாறக்கூடாது, பின்மாறக்கூடாது. எந்த காரியத்துல பின்மாறி இருக்கிறோம்? இந்த உபவாச நாட்கள்ல நம்ம சீர்தூக்கி பார்த்து கொண்டு இருக்கிறோம் அல்லவா? எங்கே பின்மாற்றம் வந்து கொண்டு இருக்கிறது? உங்களுக்கு ஆண்டவர் எத்தனையோ முறை உணர்வை கொடுத்தார். ஆனா இன்னும் நீங்க முன்னால ஏறல. சீக்கிரத்துல ஏறிடுங்க. பின்மாற்றத்தினால் யுத்தங்களை சந்திப்போமானால் அது மிகவும் கடினமாக இருக்கும், மிகவும் கடினமாக இருக்கும். ரொம்ப பிரச்சனைகள், ரொம்ப கஷ்டங்கள். அந்த ஜனங்கள் எவ்வளவு வேதனைப்பட்டார்கள். ஹல்லேலூயா. அது போல ஒரு முறை பின்வாங்கி விட்டால் இன்னும் சாத்தான் சோதிச்சுட்டே தான் இருப்பான். இன்னும் இழுத்து போட தான் பார்ப்பான். எனவே பின்மாற்றத்துக்கு இடம் கொடுக்கவே கூடாது. ஹல்லேலூயா. அது போல விரோதிகளை சமாளிக்கிற யுத்தங்களும் நமக்கு வேண்டாம். சாலமோனை போல அப்பா வேண்டாம் ஆண்டவரே, விரோதிகள் எங்களுக்கு எழும்ப வேண்டாம் அப்பா. கர்த்தரே விரோதிகளை எழுப்ப பண்ணினீர் என்று சொல்லி இருக்குது. எவ்வளவு ஒரு பயங்கரமான விஷயம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை விட்டு பின்வாங்கவே கூடாதப்பா. உம்மை விட்டு விடக்கூடாது. அந்நிய தேவர்களை நாடி அந்நிய தேவர்களை பின்பற்றுகிற அனுபவங்கள் ஒன்றும் வேண்டாம். மனதளவில கூட அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வேண்டாம் அப்பா. பொருளாசையாகிய விக்கிரக ஆராதனை வேண்டாம் ஆண்டவரே, வேண்டாம்ப்பா. உம்மை மாத்திர நேசித்து உம்மை மாத்திர பின்பற்ற நல்ல கிருபைகளை எப்போதும் எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ரிபதன மரியான் தலன மஷி மலராதன மோரியான் தலரபா. கிருபை தாரு. உமக்குள்ளாய் நிற்க பலனை தாரும் ஆண்டவரே. உம்மை பற்றி கொண்டு வாழ எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. எங்கள் ஜெபத்தை கேட்டு எங்களுக்கு அந்த கிருபை நீ தாரும் அப்பா. உம்மை பற்றிக்கொள்ள கிருபை தாரும். உம்மை உறுதியாய் பற்றிக்கொள்ள கிருபை தாரும் அப்பா. உம்முடைய வசனத்துக்கு நடுங்கி உம்மை மாத்திரம் பின்பற்ற கிருபை தாரும் அப்பா. உம்மை விட்டு பின்வாங்காதபடி என்னை காத்துக்கொள்ளும் அப்பா. என்னை உமக்குள்ளாய் நிலைநிறுத்தும் அப்பா. ஆண்டவரே, எந்த சூழ்நிலைகளிலும் அப்பா யாருடைய ஆலோசனைகளுக்கும் செவி கொடுத்து வழி விலகாதபடி காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. வழி தவறாதபடி காத்துக்கொள்ளும் அப்பா. எனக்கு நியமித்த ஓட்டத்திலே நான் பொறுமையோடு ஓட கிருபை தாரும் அப்பா. பொறுமையோடு ஓட கிருபை தாரும் ஆண்டவரே. எனக்கு அந்த பலனை தாரும் அப்பா. கிருபை தாரும் ஆண்டவரே. ரிகதியானாஷியால நந்தனாரியம் கலராதிரபோதிரிபி ரிபலாராதன மோரியாந்தல ரஷ்ரபோதிரிபி கபலபரபா. ஹல்லேலூயா. கிருபை ஊற்று. பலத்தினால் என்னை இடைக்கட்டும் ஆண்டவரே. நிலை நிற்க கிருபை தாரும் அப்பா. என்னை நிலைநிறுத்துகிறவரே, என்னை நிலைநிறுத்துங்கப்பா. உம்முடைய வழியிலே நிலை நிறுத்துங்க. என் கால்கள் வழுவாதபடி என் அடிகளை உறுதிப்படுத்தும் அப்பா. என் வாழ்க்கையில நடக்கிற சூழ்நிலைகள், காரியங்களினால என்னால சில நேரங்களிலே முன்னேற முடியவில்லை அப்பா. பின்மாற்றமான எண்ணங்கள் கூட எனக்குள்ளாய் வந்து விடுகிறதப்பா. என்னை மன்னியும். என்ன சூழ்நிலையில நீங்க நடக்கிறீங்களோ அதை ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. அப்படியே சொல்லுங்க, மனம் திறந்து சொல்லுங்க. ஆனா மறுபடியும் என்னை தூக்கி நிறுத்தும் என்று கேட்க மறக்காதீங்க. மறுபடியும் என்னை தூக்கி நிறுத்தும் என்று கேளுங்க. என் நிலையில என்னை நிறுத்தும் ஆண்டவரே. தீரா திரபோ திரிபி ரபரபதனமோ ஷபரபோ திரிபி கபல பரபரபா. ஹல்லேலூயா. என்னை நிலைநிறுத்துவீராக. என் கால்கள் வழுவாதபடி என் அடிகளை உறுதிப்படுத்தும் ஆண்டவரே. பலப்படுத்தும் அப்பா. உமக்குள்ளாய் நிலைநிறுத்துவீராக அப்பா. ஹல்லேலூயா. Thank you Lord. ஆமென். யுத்தம் பண்ணி சுதந்திரிக்க வேண்டிய, ஜெயிக்க வேண்டிய, மேற்கொள்ள வேண்டிய இடங்கள் இருக்கிறது. அந்த யுத்தங்களிலே கர்த்தர் உங்களுக்கு பலனை தருவாராக. அந்த யுத்தங்களை செய்யும்படியான கிருபையை தருவாராக. நீங்கள் சும்மா இருப்பீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஆனால் போர் முகத்தில் நிற்க வேண்டியவர்கள் நாம் தான். அங்கே நாம் நிற்க வேண்டும். ஹல்லேலூயா. ரிபபபதனமா. போர் முனையிலே தாவீது நின்ற போது ஆமென், கர்த்தர் அவன் மூலமாக பெரிய ஜெயத்தை கொடுத்தார். சவுலின் மூலம் அல்ல, தாவீதின் மூலம் பெலிஸ்தியனை மேற்கொள்ளும்படி கர்த்தர் உதவி செய்தார். இன்று கர்த்தர் உங்களை அதற்காக எதிர்பார்க்கிறார். யோசுவாவுக்கு சொன்னது போல கர்த்தருடைய வார்த்தைகளின்படி நடக்க செய்ய அதற்கு மாத்திரம் பலம் கொண்ட திடமனதாயிருங்கள். யுத்தம் கர்த்தருடையது. அவர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். நீங்கள் இறங்கி நின்று செய்ய வேண்டிய இடத்துல என் கைகளை போருக்கும்
என் விரல்களை யுத்தத்துக்கு படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னது போல உங்களை படிப்பித்து பழக்குவித்து அவர் யுத்தத்துல ஜெயத்தை தருவார். அதெல்லாம் பற்றி கவலைப்பட வேண்டியது இல்லை. அவர் சொன்னதை மாத்திரம் செய்வோம், அவர் சொன்னதை மாத்திரம் செய்வோம். கர்த்தருடைய ஆவியானவர் பலப்படுத்துவாராக, பலப்படுத்துவாராக. தேபாதர பௌதிரி பிஷபா பாபா ரிபிரி பிரி பிகபாலபா பலப்படுத்தும் ஆண்டவரே. யுத்தம் செய்வதற்கான பலனை கொடுப்பீராக, யுத்தம் செய்வதற்கான பலனை கொடுப்பீராக. எங்கே யுத்தம் செய்ய வேண்டுமோ அங்கே செய்ய கிருபை கொடும். எங்கே நாங்கள் உம்மோடு கூட ஆண்டவரை நிற்க வேண்டுமோ அந்த கிருபையை தாரும். எந்தெந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டுமோ அதற்கான பலனை தாரும் அப்பா. எல்லாம் நீங்க தான் பலன் தரணும் அப்பா. எல்லாத்துக்கும் கிருபை நீர் தான் தர வேண்டும் ஆண்டவரே. ஆவியானவரே பலப்படுத்துவீராக, பலப்படுத்துவீராக. தி பாபா பரபத நமோ ஷமம மரி பிரி பிரி பிக பல பல பரபா தி மலராதர போரியால பரப திரபக பரபோதிரி விஷ பரபரபா ரி பலராதர போரியால பரபத நமோரியான் தலரபா. ஆவியானுடைய பலன் இறங்குறதற்காய் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தேவ கிருபை நிரப்புகிறதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேவ பலன் நிரப்புகிறதற்காய் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கிற தேவன் இயேசுவின் நாமத்தினால ஜெயம் உண்டு, ஜெயம் உண்டு, ஜெயம் உண்டு, ஜெயம் உண்டு. ஆமென், ஆமென். எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவினால் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவினால் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவினால் எங்களுக்கு ஜெயம் உண்டு, ஜெயம் உண்டு, ஜெயம் உண்டு, ஜெயம் உண்டு. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Lord. Dikarariyadana moriyantala rabara balaboriyala balabara vashabara boriyala balaba di malarantala namoriyantala namari biri 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 bikaboriyandana moshara boriyala baraba. Hallelujah, 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 hallelujah. Thank you Lord. Ribalariyadana moshara boriyala ba. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. ஜெயத்தின் மேலே மா ஜெயமே ஜெயதொனியாய் பெற்றிட. ஜெயத்தின் மேலே மா ஜெயமே ஜெயதொனியாய் பெற்றிட. போர் முனையில் சிறு தாவீது போல போர் வீரராக என்றும் ஜெயிப்போம். போர் முனையில் சிறு தாவீது போல போர் வீரராக என்றும் ஜெயிப்போம். போர் முனையில் சிறு தாவீது போல போர் வீரராக என்றும் ஜெயிப்போம். போர் முனையில் சிறு தாவீது போல போர் வீரராக என்றும் ஜெயிப்போம். போர் முனையில் சிறு தாவீது போல. ஆமென். ஜெயம் எடுப்போம், ஜெயம் எடுப்போம். வாழ்க்கையின் எல்லா பாதைகளிலும் எல்லா சூழ்நிலைகளிலும். ஆமென். கர்த்தராகிய இயேசுவினால ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென், 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 ஆமென். அவரே நமக்கு ஜெயத்தை தருகிறவர், அவரே நமக்கு ஜெயத்தை தருகிறவர். நீரே ராஜாக்களுக்கு ஜெயத்தை தந்து உமது அடியானாகிய தாவீதை எல்லா பட்டயங்களுக்கும் விலக்கி காக்கிறவர் என்றபடியாக எல்லா பட்டயங்களுக்கும் கர்த்தர் உங்களை விலக்கி காப்பார். எந்த சத்ருவும் உங்களை மேற்கொள்ள முடியாது, எந்த பிசாசின் வல்லமைகள் உங்களை மேற்கொள்ள முடியாது, எந்த யுத்தங்களும் ஜெயிப்பது இல்லை. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு ஜெயத்தை தருகிறார், உங்களுக்கு ஜெயத்தை தருகிறார். உங்களுக்கு எதிரிட்டு வருகிறவர்கள் மடங்கி விழுவார்கள், நீங்களோ எழுந்து நிமிர்ந்து இயேசுவுக்காக நிற்பீர்கள், நிற்பீர்கள். ஆமென், ஆமென். நீங்கள் கர்த்தருடைய பட்சத்தில் இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். யுத்தம் கர்த்தருடையது. அவரே உங்களுக்கு ஜெயத்தை தருகிறவர், அவரே உங்களுக்கு ஜெயத்தை தருகிறவர். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, அப்பா உம்முடைய மகா பெரிய கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வாழ்க்கை பாதையிலே பலவிதமான சூழ்நிலைகளை நாங்கள் ஒவ்வொரு நாளும் கடந்து செல்லுகிறோம். சிலவற்றை எண்ணாமல் விட்டு விடுகிறோம், சிலவற்றிலே உழன்று கொண்டு இருக்கிறோம். விடுதலை பெற முடியாமல் இருக்கிற பல சூழ்நிலைகள் இருக்கிறது ஆண்டவரே. இவற்றின் மத்தியிலே இந்த நாளிலே யுத்தங்கள் எதற்காக, ஏன் என்று நாங்கள் சற்று ஆராய எங்களுக்கு உதவி செய்தீர். எங்கள் வாழ்க்கையிலே செய்ய வேண்டிய யுத்தங்களை உமக்காய் செய்யும்படி பலன் தருகிறவர். அதிலே நீர்தான் எங்களுக்காக யுத்தத்தை எல்லாம் நடப்பித்து ஜெயத்தை தருகிறீரப்பா. அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மற்றும் செய்ய வேண்டாத தேவையில்லாத யுத்தங்களுக்கு எங்களை விலக்கி காத்துக்கொள்ளப்பா. நாங்கள் உமக்குள்ளாய் மறைந்து உமக்கு பிரியமாய் வாழ கிருபை தாரும். விசேஷமாக எங்களுக்கு நீர் எழுதி தந்திருக்கிற இந்த வேத வசனங்களின்படி செய்ய நாங்கள் கவனமாய் இருக்க, அதன் மூலமாக பெரிய வெற்றியை சுதந்திரித்துக் கொள்ள, நீர் எங்களுக்காய் வைத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் அனைத்தையும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களை வழிநடத்தும் அப்பா. எங்கள் கண்களை நீர் திறந்திருக்கிறீர். நாங்கள் இந்த பாதையிலே உமக்காய் ஓட பலன் தாரும்.
தொடர்ந்து எங்களோடு கூட இரும். கர்த்தர் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்கள் யுத்தங்களில் உங்களுக்கு ஜெயத்தை தருவாராக. ஆமேன், ஆமேன்.